ரைட். இப்போ நாங்கள் இன்றைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் 2026 மொரட்டோ பேப்பர்ட எம்சிக்யூ டிஸ்கஷன். அப்போ இது நான் பிளான் பண்ணிட்டீங்கிறேன் எப்படின்னு சொன்னால் 10 கேள்வியை என்ன செய்வோம்டா உடச்சி அப்லோட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு சொன்னால் முதல் 10 கேள்வி. அப்போ வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னுக்கும் இன்னொரு டிஸ்க்ளைமரும் மாதிரி என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால், நான் ஆல்ரெடி போஸ்டெல்லாம் ஷேர் பண்ணியிருந்தேன்னு இந்த பேப்பரை லைவாக டிஸ்கஸ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி. அப்போ அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், நான் முதல் முறையாக யூடியூப்ல போட்ட வீடியோ 2025 மொரட்டோ பேப்பரோட டிஸ்கஷன். இப்போ அதுதான் என் என்டையர் டீச்சிங் ஃபீல்ட்லேயே நான் ஃபஸ்ட்டுக்கு அப்லோட் பண்ணேன் என் யூடியூப் வீடியோ. ஆனால் அதுக்கு பிள்ளைகள் நிறைய பேர் நிறைய சப்போர்ட் தந்தாங்க. அந்த வீடியோ கொஞ்சம் ரீச் ஆகினதுல இந்த தடவை பிள்ளைகள் என்கிட்ட கேட்டிருந்தாங்க, இந்த முறை மொரட்டோ டிஸ்கஷன் செய்கிறா அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த ரிக்வஸ்டுகளுக்கு இணங்க தான், இல்லை நான் எனக்கு செய்கிற ஐடியா இருக்கல, அப்போ அதுகளுக்கு இணங்க தான் நான் இந்த வீடியோ என்னடா செய்கிறேன். இப்போ அடுத்த விஷயம், அப்போ லைவ் ஷெடியூல் பண்ணிட்டு எனக்கு செய்ய கிடைக்கல என்னான்னு சொன்னால், நான் சென்ன டைமில் நான் லைவை போட்டேன். அப்போ ஜாயின் ஆகின பிள்ளைகளுக்கு அந்த டைமில் தெரியும் கவரேஜ் இஷ்யூ ஒன்று வந்ததால் வீடியோவை கண்டினியூவாக எங்களுக்கு செய்ய இல்லாமல் போய்த்து அப்படின்னு சொல்லி. அப்போ நான் அந்த லைவை நான் இப்படி போட்டேன் அப்படின்னு சொன்னால் நான் ஃபிசிக்கல் கிளாஸ் செய்கிற ஒரு இடத்துல அந்த பேப்பரை டிஸ்கஸ் பண்ணுற அதே டைமில் தான் நான் உங்களுக்கு லைவ் போட்டேன். ஆனால் நான் இந்த பேப்பரை ஃபிசிக்கலாக அந்த கிளாஸில் நான் டிஸ்கஸ் பண்ணிட்டேன். அப்போ நான் ஒரு ஹோப் ஒன்று தந்துன்றபடியால் நான் திருப்பி இதை வேறையா ரெக்கார்ட் பண்ணுறேன் யூடியூப் லைவுக்காக வேண்டி. அப்போ இது பிள்ளைகளுக்கு பிரயோஜனம் ஆகிக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். அப்போ என்ன மற்ற வீடியோஸ் சிலாக்கள் இந்த மொரட்டோ வீடியோஸோ அதோட என்ன யூடியூப்ல சில வீடியோஸ் அவைலபிள் ஆகிக்கும். ஒன்று என்ன அப்படின்னு சொன்னால், கேஸஸ்ட ஃபுல் தியரி வீடியோ அவைலபிள் ஆகிக்கும். அதே மாதிரி கைனடிக்ஸ் ஃபுல் தியரி வீடியோ அவைலபிள் ஆகிக்கும். அடுத்தது 2023 FWC 5th term பிளேலிஸ்ட் ஒன்றியும் எல்லாம் இதே யூடியூப் சேனலில் தான் நிற்கும். அடுத்து 2025 பாஸ் பேப்பர்டு ஃபுல்லாக வீடியோ பிளேலிஸ்ட் ஒன்றியும். அடுத்தது 2025 மொரட்டோட எம்சிக்யூ மட்டுமேயும். இதுதான் இவ்வளோ காலத்துக்கு. அப்போ எங்கேருந்து நான் இந்த வீடியோ எல்லாம் செஞ்சேன் அப்படின்னு சொன்னால், நான் கொஞ்சம் ஒரு 1 month மாதிரி நான் ஆன்லைன் கிளாஸ் செஞ்சேன். அப்போ அந்த ஆன்லைன் கிளாஸ் ஃபீல்டுக்குள்ள அந்த டைமில் நான் 27 பேட்ச், 26 ப்ரொஃபர் பேட்ச், அதே மாதிரி 26 ரிப்பீட் பேட்ச், அப்படின்னா 25 எக்ஸாம் எழுதினாங்க, 24 எழுதினாங்க அவங்களுக்கு. அந்த செஞ்ச வீடியோஸை தான் நான் ஃபுல்லாக என்ன செஞ்சுக்கிறேன்னா யூடியூப்ல அவைலபிளாக வச்சுக்கிறேன். பிள்ளைகள்கிட்ட மெசேஜ் பண்ணி கேட்குறேன், வேற ரெக்கார்டிங்ஸ் ஒன்றும் இல்லையா அப்படின்னு சொல்லி. அப்போ உண்மையிலே இல்லை, நெட்டு நான் ஈக்கிற எல்லாத்தையும் தான் என்ன செஞ்சுக்கிறேன்டா அப்லோட் பண்ணிக்கிறேன். அப்போ ஆன்லைன் கிளாஸ் செய்கிற ஐடியாவே இல்லையான்னு கேட்டால், ஆன்லைன் கிளாஸ் செய்கிற ஐடியா ஈக்கிறேன். நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆன்லைன் கிளாஸை நிப்பாட்டினத்துக்கு ரீசன் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த லைவ்ல நீங்கள் கண்டி போல ஏண்டா உங்களுக்கு எப்படி விளங்குதுன்னு தெரியா. நீங்க நினைக்கிறீங்க லைவ் ஒன்று வந்தீங்கன்னா போடக்கொள்ள முன்னுக்கு கேமரா வச்சு சரி படிப்பிக்க ஸ்டார்ட் பண்றாரு அப்படின்னு. அப்போ ஒரு பிசிக்கல் கிளாஸ் மாதிரி இல்லை, ஒரு லைவ் கிளாஸ் அப்படின்னு சொல்றது. யூடியூப் லைவ்ல வரக்கொள்ள ஒரு பிசிக்கல் கிளாஸுக்கு நாங்கள் ரெடியாகி போக வேண்டிய அளவை விட கூடுதலான நேரம் அந்த பேப்பருக்கு மெனக்கட வேண்டிய எனக்கு கேள்வி ஒன்று இறுகினாலே உங்களுக்கே தெரியுமா சார்ட் ஆகிக்கும் வீடியோவில் அப்படின்னு. மற்ற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த வீடியோவில் இப்போ மெனக்கட்டு ஆடியோ குவாலிட்டி நல்லா வரணும்ன்ற மைக் எடுத்து நல்ல கேமரா ஒன்று எடுத்து இவ்வளவு எல்லாம் செஞ்சதுக்கு போறவும் பெரிய ஒரு இஷ்யூ ஒன்று வர கவரேஜ். அப்போ நிறைய விஷயத்த சாக்ரிஃபை பண்ணி தான் இந்த இடத்துக்கு செய்யுது. அப்போ லாஸ்ட்டுக்கு அப்போ நாங்கள் இவ்வளவு எல்லாம் செய்கிறோம்ன்றக்குள்ள ஒரு அவுட்புட் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் தானே, அது கவரேஜால லேசா இல்லா போயிடுது. அப்போ இல்லா போகக்குள்ள அதில் மாற இதுக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட் ஒன்று வரும். அப்போ அந்த டைமுக்கு உண்மையிலே அந்த பேப்பர் செய்கிற மைண்ட் செட்டே ஃபுல்லாக போகுது. இப்போ நான் மட்டும் இல்லை, லைவ் கிளாஸ் செய்கிற முக்கால்வாசி பேருக்கும் இந்த பிரச்சனை. அப்போ உண்மையிலேயே அப்போ இதை ஷார்ட் அவுட் பண்ணணும்டா நான் ஃபிக்ஸ் ஆகிற இடத்துல ஃபைபர் கனெக்ஷன் எல்லாம் எடுத்து தான் என்ன செய்யணும்டா கிளாஸ் செய்யணும். என்ன பிரச்சனை என்னதுன்னா, நான் யூனிவர்சிட்டியில் நான் என்னைய பற்றி இது வரைக்கும் எந்த வீடியோலையும் இன்ட்ரடியூஸ் பண்ணல. என் பேர் லரீஃப். நான் ருகுணா யூனிவர்சிட்டியோட இன்ஜினியரிங் ஃபேக்கல்ட்டியோட ஃபைனல் இயரில் இப்போ கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்ல இருக்கு. அப்போ ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்னு சொல்லக்கொள்ள சாதாரணமாக மற்ற இயர்ஸை விட அந்த இயர்ஸில் கொஞ்சம் ஒர்க் லோட் இப்படின்னா கூட வைக்கும். அந்த பீரியடுக்குள்ள தான் நான் ஆன்லைன் கிளாஸ் எல்லாமே என்ன செஞ்சேன்னு சொன்னா ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ நான் ஸ்டார்ட் பண்ண நேரம் தப்பு. அதான் அதோட இந்த எல்லா டெடிக்கேஷனையும் வச்சு கொண்டு கிளாஸ் செஞ்சாலும் லாஸ்ட்டுக்கு கவரேஜ் என்ற ஒரு இஷ்யூ கொண்டு வரக்குள்ள உண்மையை மனம் விட்டு போகிறேன். அதனால தான் நான் என்ன செஞ்சேன்னு சொன்னா, இந்த ஆன்லைன் கிளாஸ் 1 மாதம் செஞ்சதோட நிப்பாட்டினேன். சரி. அப்போ ஆனால் ஃபியூச்சரில்
என் டிகிரி இந்த வருஷம் 9ஆம் மாசம் முடியுது, 2026 செப்டம்பரோட முடியுது. அக்டோபர் அதுக்கு பொறவுல இருந்து ஆன்லைன் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ற ஐடியா ஈக்கிறேன். அப்ப ஆனா இது 2026 ஏழுகள் பேட்ச் பிள்ளைகளுக்கு நாங்க செய்த வீடியோ. அப்ப அதுக்காக வேண்டி நீங்க உங்களோட பொப்பாட்டம்ல விட்டு போட்டு ரிப்பீட்டுக்கு வந்து எனக்கு கிளாஸுக்கு ஜாயின் ஆகணும்னு நான் சொல்ல மாட்டேன். இந்த வீடியோ பார்க்குறாக்கள் பார்க்காதாக்கள் எல்லாருக்குமே வந்து உங்களோட எக்ஸாமை நல்லா செய்யலுமான மாதிரி என்ன இறைவன் அமைச்சு தரணும். ரைட், நாங்கள் இப்போ வந்து என்ன செய்வோம் சொன்னா எங்களோட பேப்பர் உள்ளுக்கு போவோம். ரைட், எங்கட முதலாவது கேள்விக்கு வந்தோம் அப்படின்னு சொன்னா இது வந்து என்ன ஒரு ஆரை சம்பந்தப்பட்ட ஆரைன்னு செல்றதை தாண்டி அயனாரை சம்பந்தப்பட்ட ஒரு வினாவுடன் செய்யப்பட்டிருக்கிறேன்னா இங்க கேட்கப்பட்டிருக்கிறது. அப்ப ஆரைகள் அப்படின்னு சொல்லி வரக்குள்ளே நிறைய பேருக்கு வந்து இதுல சில குழப்பங்கள் வந்து விதிவிலக்கான விஷயங்கள் நான் ஆல்ரெடி போர்டில் எழுதி வச்சுக்கிறேன். சில விதிவிலக்குகள், அதே மாதிரி நடுநிலை அணுக்கள் எடுத்தாலும் விதிவிலக்குகள் ஈக்கிற, அதே மாதிரி அயன்கள் எடுத்தாலும் விதிவிலக்குகள் ஈக்கிற. விதிவிலக்குகள்ன்றது என்னத்தை நாங்க வளமையா இதுதான் ஆரைக்கு ரூல்ஸ் சொல்லி படிச்சு வச்சுப்போமல்ல. நாங்க அப்ளை பண்ற ரூலுக்கு கீழே அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, வர மாட்டாங்க. அப்ப அவங்க என்ன விதிகள் விலக்கப்பட்ட ஆக்கள் அவ்வளவும் தான் இல்லைங்கண்ணா. அப்ப அதுகள் வந்து வளமையா எங்களோட ரூலுக்கு அப்ளை ஆகுறாங்க இல்லைன்னு சொன்னா நாங்க என்ன செய்யணும், அவங்கள பாடமாக்கி வச்சு கொள்ளணும் இல்லைங்கண்ணா. அப்ப இதுல இப்ப ஆரைன்னு சொன்னா நோமலான கன்செப்ட் தான். ஒரு வட்டத்தை எடுத்தோம்னு சொன்னா ஆரைன்றது என்ன மையத்துக்கும் பரிதிக்கும் இடைப்பட்ட தூரம். அதே மாதிரிதான் ஒரு அணு எடுத்தோம்னு சொன்னா அணுவுக்கு என்ன ஈக்கும், கருவுன்னு ஒரு விஷயம் ஈக்குமா. அதே மாதிரி என்னத்த பரிதி அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் ஈக்குமா. பரிதின்றது அணுவை பொறுத்த வரைக்கும் என்ன சக்தி மட்டம். அப்ப கருவுக்கும் சக்தி மட்டத்துக்கும் இடைப்பட்ட தூரத்தை நாங்க என்ன சொல்லுவோம், ஆரை அப்படின்னு சொல்லுவோம். இந்த நீங்க தூரத்தை எந்த இடத்துல அளக்குறோன்றதை பொறுத்து ஒரு அணு கலந்துள்ளா இருந்தா அதுக்கு பேர் அணு ஆரை. ஒரு அயனு கலந்துள்ளா இருந்தா என்ன பிளஸுக்கு அந்த மாதிரி ஒரு ஆளு கலந்துள்ளு சொன்னா அதுக்கு பேர் அயன் ஆரை. அதே மாதிரி வந்து என்ன ஒரு மூலக்கூறுல பக்கத்துல இருக்கிற ஆக்களோட கருக்கு இடைப்பட்டதை வந்து அளந்துள்ளு சொன்னா அதுக்கு பேர் நாங்க என்ன கொடுக்குறோம், வந்தர்வாலு சாரை. இப்ப நீங்க எக்ஸாம் எழுத போற ஆக்கள் கூட இதெல்லாம் உங்களுக்கு சின்ன விஷயம். சரியா ரைட். அப்ப இதுல என்ன விஷயம்டா நான் ஒன்ன ஞாபகப்படுத்தி விட்டு போறேன். இப்ப அணுவாரை அப்படின்னு சொல்றது என்னன்னு சொன்னா ஒரு ஆளோட கருவிக்கும் தானே, கருவுக்கும் இறுதி சக்தி மட்டத்துக்கும் இடைப்பட்ட தூரத்துக்கு பேர் தான் அணுவாரை. நான் இங்க R1ன்றது என்னன்னு எடுத்துக்கிறேன்டா அணுவாரை அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். இதே மாதிரி எங்களுக்கு இன்னொன்று என்ன அப்படின்னு சொன்னா வந்து என்ன பங்கீட்டு வலு ஆரை. அதே மாதிரி வந்து என்னத்த வந்தர்வாலிஸ் ஆரை அப்படின்னு. அப்ப இதுல என்னண்டா இன்னமீகிற எங்களுக்கு உலோக ஆரைக்கிற அயன் ஆரைக்கிற நான் 3 பேரை பத்தி தான் என்ன சொல்றேன். ஒன்று யாரு அணு ஆரை, இன்னொன்று யாரு பங்கீட்டு வலு ஆரை, இன்னொன்று யாரு வந்தர்வாலிஸ் ஆரை. இப்ப பங்கீட்டு வலு ஆரை அப்படின்னு சொன்னா என்ன, இப்ப நாங்க உதாரணத்துக்கு ஒரு Cl2 மூலக்கூறை நாங்க எடுத்தோம் அப்படின்னு சொல்லி வைப்போமே. Cl2 மூலக்கூறு நாங்க எடுத்தோம்டா Cl2 மூலக்கூறுனா வலுவளவு ஓட்டம் மட்டும் எடுக்கிறேன். ஏன்னா நாங்க ஆரை அப்படின்னு கன்சிடர் பண்ணக்குள்ளே வளமை ஆரையா நாங்க எடுக்கிற கருவுக்கும் இறுதி சக்தி மட்டத்துக்கும் இடைப்பட்ட தூரத்தை தான் எடுப்போம். அப்ப வலுவளவோடு தானே இறுதியோடு. அப்ப நான் எடுக்கிறேன் சும்மா உங்களுக்கு விளங்குறதுக்கு எடுக்கிறேன். சரியா, இதுதான் என்னத்த ஒரு குளோரின் அணுட கரு, இது ஒரு குளோரின் அணுட என்ன இறுதி சக்தி மட்டம். அப்ப குளோரின் அணு சர்வ சமனான 2 மூலக்கூறுகள் பங்கீட்டுவலு பிணைப்புல ஈடுபட்டிருக்கிற சந்தர்ப்பத்துல என்னண்டா மிச்சம் பேருக்கு தெரியா 2 பேர் பங்கீட்டுவலு பிணைப்புல ஈடுபட்டிருக்கக்குள்ள ஒரு கரு என்ன ஒரு ஆளுட சக்தி மட்டத்துக்கு லைட்டா உள்ளுக்கு ஆகிப்பார் அடுத்த சக்தி மட்டம் விளங்கினா. அப்ப நாங்க பங்கீட்டு ஒரு ஆரைக்கு வரை விளக்கணம் கொடுக்குறோம் எப்படின்னு சொன்னா என்ன பக்கத்துல இருக்கிறாக்கள் இப்பாங்க தானே, அவங்களோட கருக்களுக்கு இடைப்பட்ட தூரத்துட அந்த தூரத்தை நான் எடுக்கிறேன் வந்து டி அப்படின்னு சொல்லி எடுக்கிறேன்னு வச்சுக்கொள்ளும். அந்த தூரத்துட அரைவாசி தான் என்ன அப்படின்னு சொன்னா பங்கீட்டு வலு ஆரை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நாங்க வந்து என்னத்த R2 வந்து பங்கீட்டு வலு ஆரை, R1 வந்து என்ன அணு ஆரை. இப்ப இதே மாதிரி ஒரு மூலக்கூறு இப்ப நாங்க Cl2 கேஸ் எடுத்தா ஒரு Cl2 மூலக்கூறு ஈக்கிறலையா இல்ல, Cl2 நிறைய செட் ஆஃப் மூலக்கூறுகள் ஈக்குமா இல்லையா. அப்ப Cl2 மூலக்கூறுகள் எடுத்தோம்டா இப்ப மூலக்கூறுகள்னு சொல்லக்கொள்ள என்ன அவங்களோட ரெண்டமா என்ன செய்வாங்க சுத்தி திரியக்கூடிய ஆக்கள். அப்படி சுத்தி திரிய கொள்ளே பக்கத்துல 2 மூலக்கூறு வார சந்தர்ப்பம் உண்டு எப்படியுமே அமையும் அல்ல. அப்படி அமைகிற டைமுக்கு அடுத்தடுத்த மூலக்கூறுல இப்பங்களே 2 பேர் அவங்களோட கருக்களுக்கு இடைப்பட்ட தூரத்துல அரைவாசி நான் இது எடுக்கிறேன் வந்து டி டேஷ் வச்சுக்கொள்ளுமே, டி டேஷ் பை 2 இதை நான் எடுக்கிறேன் R3. இந்த R3க்கு நாங்க கொடுக்குற பேர் என்ன வந்தர்வாலிஸ் ஆரை. அப்ப இதை செல்றதுக்கான நோக்கம் என்னன்னு சொன்னா இதுக்கு முன்னுக்கு மொரட்டோ பேப்பர்ல கேள்வி வந்திருக்கிறேன். இப்ப ஒரு குறிப்பிட்ட அணுவுக்கு குளோரினுக்கு எடுத்துன்னு வைங்களே, குளோரினுக்கே ஒரு அணு ஆரைக்குமா, இது குளோரின் அணுவோட ஆறு.
இது Cl2 மூலக்கூறுல இருக்கிற Cl பங்கீட்டு வலு 6. இது R3ன்றது என்ன, Cl வந்தர்வாலிசு 6. ஒரே ஆளுட அணு ஆரைக்கும் ஒரே ஆளுட பங்கீட்டு வலு ஆரைக்கும் ஒரே ஆளுட வந்தர்வாலிசு ஆரைக்கும் இடையிலான தொடர்பு கட்டாயம் உங்களுக்கு என்ன செஞ்சுக்கணும்னா தெரிஞ்சுக்கணும். இது சிம்பிளான விஷயம், படத்திலே விளங்கும் பாருங்க. அணுவாரேண்டா சரியா பாருங்க. அப்போ கருவுக்கும் பரிதிக்கும் இடைப்பட்ட தூரம் அல்ல அப்படின்னு என்னத்த வட்டம் இப்படி இப்படி செல்லவுமே இல்லை எனக்கு பாருங்க. அப்போ வட்டம் ஒன்று சரியா மட்டுமட்டா பொருந்தினா அந்த ரெண்டு இடையுமே தூரத்துல அரவாசனா சரியா பிரிச்சா அது என்ன தேவை வரும், கொஞ்சம் உள்ளுக்கு ஆயிட்டு அரவாசா பிரிச்சு என்ன தேவை வரும்னு சொல்லுங்க. இதே தூரம் தானே வரும். இப்ப இதை கொஞ்சம் உள்ளுக்காக்கினா என்ன வரும், இது வரும். இதை கொஞ்சம் விரிச்சா என்ன வரும், இது வரும். அப்ப எனக்கு இதுல இருந்து என்ன சொல்லலாம், R1 விட R2 எப்படி ஆகும், R2 எப்படி ஆகும் சின்னதாயிக்கும், R3 எப்படி ஆகும் பெருசாயிக்குமே. R1ன்றது சும்மா வட்டம் மாதிரி, R2ன்றது என்ன கொஞ்சம் உள்ளுக்காகினதால அந்த மட்டுமட்டா பொருந்தினத்தோட சிறிசாவல்லைக்கும், R3ன்றது கொஞ்சம் விரிஞ்சதால என்னத்தை பெருசாவல்லைக்கும். அதாவது வந்து என்ன, ஒரு ஆளுட பங்கீட்டு வலு ஆரையை விட அவரோட அணுவார் எப்படி ஆயிக்கும் பெருசாயிக்கும், அதை விட அவரோட வந்தர்வாடு சார் எப்படி ஆயிக்கும் பெருசாயிக்கும். பங்கீட்டு வலு ஆரையை விட அணுவார பெருசாயிக்கும், அணுவாரையை விட என்ன வந்தர்வாலு சாரை இன்னமே எப்படி ஆயிக்கும் பெருசாயிக்கும். இல்லைங்கண்ணா ரைட். இப்ப எங்கட கேள்விக்குள்ள வாங்கும். ரைட். இப்ப நாங்க படிக்கிற எதுண்டா கூடுதலான சந்தர்ப்பத்துல பங்கீட்டு வலு ஆரை ஒப்பிடுறதுதான் படிக்கிறேன். சரியா, நான் நோட்ஸ் எழுதுறதுக்கு டைம் தரல, உங்களுக்கு வீடியோ புஷ் பண்ணி என்ன செஞ்சு கொள்ளையிலும் எழுதி கொள்ளையிலும். இப்ப நாங்க ஆரை ஒப்பீடு செய்யற டைம்ல பங்கீட்டு வலு ஆரைகளை தான் கூடுதலாக ஒப்பிடுறேன். இப்ப அதை பங்கீட்டு வலு ஆரைன்னெல்லாம் தெரிஞ்சுக்க தேவையில்ல, ஆரை ஒப்பிடுற அவ்வளவுதான். அது அணுவோ அயனோ என்ன கேஸோ. ரைட். அப்ப ஆரைக்கு வளமையான தியரி என்ன, முதலாவது தியரி என்ன, சக்தி மட்டங்களோட எண்ணிக்கை கூடினா எப்படி, சக்தி மட்டங்களோட எண்ணிக்கை கூடினா ஆரை என்ன செய்யும் கூடும். ரெண்டாவது தியரி என்னன்னு சொல்லுவாங்க, ரெண்டாவது வந்து என்ன, கருக்கவர்ச்சி கூடினா. இப்ப சக்தி மட்டத்துல எண்ணிக்கை கூடினா ஆரை கூடும்ன்றது எந்த கன்செப்ட் கீழே வர, இதானே கரு. இதான் சக்தி மட்டம்னு வைப்போம். கருவுக்கும் இறுதி சக்தி மட்டத்துக்கும் இடைப்பட்ட தூரம் தானே ஆறு. சக்தி மட்டம் கூட 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 என்ன நடக்கும்னு சொல்லுவாங்க, ஆரை பெருசாகி கொண்டு போகும். அவ்வளவுதான், சிம்பிளான கன்செப்ட். இப்ப ரெண்டு பேருக்கு ஒரே சக்தி மட்டம் வந்தா ரெண்டு பேருடையும் இறுதி சக்தி மட்டம் 2ஆவே ஈக்குது, ரெண்டு பேருடையும் இறுதி சக்தி மட்டம் 3ஆவே ஈக்குது. இப்படியா என்ன நடக்கும், என்ன அப்ப கன்ஃபியூஷன் ஆகுமா இல்லையா. ரெண்டு பேரும் ஒரே கணக்குல ஈக்கிறாங்க, யாருக்கு கூட யாருக்கு குறைவு, கன்ஃபியூஷன் ஆகுமா இல்லையா. அப்ப என்னன்னு சொல்லுவாங்க, பாருங்க அப்போ கருக்கவர்ச்சி எப்படி, கருக்கவர்ச்சி கருக்கவர்ச்சி கூடினா ஆரை என்ன செய்யும் சொல்லுவாங்க குறையுமே. இப்ப புரோத்ரன் எண்ணிக்கையத்தான் நாங்க என்னன்னு சொல்றோம், கருவுரைக்கிற ஏற்றம். புரோத்ரன் தானே என்ன நியூத்ரனுக்கு ஏற்றம் இல்லையா. இப்ப கருவுரைக்கிற யாரு, புரோத்ரனும் நியூத்ரனும். அப்ப கருவுடைய ஏற்றம் யாருக்கு சமனாயிக்கும், புரோத்ரனுக்கு சமனாயிக்கும். கரு ஏற்றம் கூட கூட சுத்தி இந்த சக்தி மட்டத்துல இலத்திரம் தான் நினைக்கிறேன். அப்ப கரு நல்லா கவருமா இல்லையா, கவரக்குள்ள என்ன செய்வாங்க கொஞ்சம் இழுவட்டு வருவாங்க கருவோட பக்கத்துக்கு. அதனாலதான் கருக்கவர்ச்சி கூடினா கருட பக்கத்துக்கு இழுபட்டாங்கடா தூரம் என்ன செய்யும் குறையும். அப்ப கருக்கவர்ச்சி கூட ஆரை என்ன செய்யும் குறையும். விளங்கினா. அடுத்தது மூணாவது தியரி திரையீட்டு விளைவுன்னு ஒரு விஷயம் நீக்கிறது. திரையீட்டு விளைவுன்ற விஷயத்துல இருந்து வந்த ஒரு விஷயம் தான் பயன்பாடு கருக்கவர்ச்சி. அதாவது வந்து என்ன, கரு கவர் அதே டைம்ல வந்து என்ன, இப்போ இறுதி ஓட்டுல ஒரு இலத்திர நீக்க கொள்ளே பிளஸ் மைனஸ் கவர் தானே, அதுக்கு முந்தி நோட்ல இருக்கிற மைனஸ் அந்த மைனஸ் என்ன செய்யும் தள்ளு. அப்ப நாங்க உண்மையே நினைச்சு கொண்டிருக்கோம் பிளஸ் வந்து மைனஸை கவர் திட்டிக்கிறேன். ஆனா அதுக்கு முந்தி நோட்ல இருக்கிற மைனஸ் வந்து அதை தள்ள கொள்ளே நாங்க உண்மையாவே நினைக்கிற கவர்ச்சி அங்க ஈக்கிறான்னு கேட்டா என்ன இல்ல. அப்ப என்ன அதை நாங்க செல்வோம் விளையுள் கருக்கவர்ச்சி, இழுக்கிறாங்க ஒரு ஆள் தள்ளு விளைவாவாரு. அப்ப அதான் என்ன செல்வோம் விளையுள் கருக்கவர்ச்சி. அதுக்கு இன்னொரு பேர் என்ன பயன்பாடு பயன்பாடு கருக்கவர்ச்சி. பயன்பாடு கருக்கவர்ச்சி கூடினாலும் ஆரை என்ன செய்யும் சொல்லுவாங்க குறையும். அப்ப இது திரையீட்டு விளைவும் மறைமுகமா இது உள்ளுக்குதான் என்ன தெரிகிற ஒளிஞ்சிக்கிற. சரியா, பயன்பாடு கருக்கவர்ச்சி கூடினா ஆரை என்ன செய்யும் குறையும். இதை நாங்க வந்து பிஓவை இ என்ற விகிதத்தால பார்ப்போம், புரோத்ரன் எண்ணிக்கையின் கீழ் இலத்திரன் எண்ணிக்கை அப்படின்றது. ரைட். பெரும்பாலும் கேள்விகள் வரக்குள்ள இந்த முதல் ரெண்டு தியரியில விட வர மாதிரிதான் என்ன செய்யும் கேள்விகள் வரும். கிளியரா. ரைட். இப்ப எங்கட கேள்விக்கு வந்தோம்னு சொன்னா, இப்ப கேள்விகளை செய்ய முன்னுக்கு வளமையா நாங்க எங்கட தியரி அப்ளை பண்ற மாதிரி அப்ளை பண்றோம். எப்படி, இப்ப நைதரசனுக்கு வந்து வைங்களே அது அணுவா அயனா அதெல்லாம் பிரச்சனை இல்லை, வளமை அப்ளை பண்ற மாதிரி அப்ளை பண்ற. எப்படி அப்ளை பண்ணுவோம், நைதரசன்ற அணுவின் 7 தானே, 7ஓட 3 கூட்டினா எத்தின 10. ஏன்னா இப்ப சக்தி மட்டத்தை பாக்குறது சும்மா பாக்குறது இல்ல, இலத்திர நிலையமைப்பு எழுதுவோம். இலத்திர நிலையமைப்பு இறுதியா எந்த பிரதான ஓட்டுல முடிகிறோ அதோட வச்சு இப்ப 1s2 2s2ல முடிகிறா 2 பிரதான சக்தி மட்டும், 3s2ல இல்லாட்டி 3p6ல இல்லாட்டி 3p5ல முடியலன்னா 3ஆவது சக்தி மட்டும் இல்லைங்கண்ணா. அப்ப
அவ்வளவுத்துக்கு சின்ன புள்ள மாதிரி யோசிக்காம நீ என்னத்த 7ஓட 3 கூட்டி நான் 10 தானே ஓலோல் பேட்டர்ன்ல யோசிக்கவும் மேலும் 2,8ண்டா 2 சக்தி மட்டம். சோடியம் 11 தானே 11 உண்டு போனா என்ன 10 தானே சேம் 2,8 2 சக்தி மட்டம். இவர் 9 தானே 9 2 கூட்டினா என்னத்த திருப்பி 10 தானே 2,8 2 சக்தி மட்டம். அலுமினியம் 13 தானே 13ல இருந்து 3 போனா என்னத்த 10 தானே திருப்பி 2,8 2 சக்தி மட்டம். பொஸ்பரஸ் 15 அல்ல 15ஓட 3 கூட்டினா என்ன 18 அப்ப 2,8 வர போற அப்ப 3 சக்தி மட்டம். அப்ப ஈனியங்களுக்கு விட கிடைச்சிட்ட யாருண்டா பொஸ்பரஸ் தான் ஆன்சர். அப்ப எங்கட முதலாவது கேள்விக்கான விடை யாருன்னு சொல்லுங்க. 5வது விடை. முதலாவது கேள்விக்கு விட என்ன 5வது. இப்ப உங்களுக்கு டவுட்னா நான் என்ன பிகோமீட்டர் பெருமானங்களையும் எழுதி வச்சுக்கிறேன். இதை நான் ரிசோர்ஸ்ல இது பார்த்து எழுதின விஷயம். கட்டாயம் ரிசோர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் எடிஷன் வந்து 2019, ரிசோர்ஸ் செகண்ட் எடிஷன் வந்து 2023. அதுக்கு பிறகு இன்னொரு புதிய ரிசோர்ஸ் அப்டேட் வரல. அப்ப நீங்க ரிசோர்ஸ் யூஸ் பண்ணக்குள்ள கட்டாயம் 2023 ரிசோர்ஸஸ் என்ன செய்யுங்கன்னு சொன்னா யூஸ் பண்ணுங்க. அப்ப சார் 2019ல இருந்து 23க்கு போகக்குள்ள அப்படி பெரிய மாற்றம் உண்டிக்கிறான்னு கேட்டா பெரிய மாற்றங்கள் இல்லை. ஆனா ஈக்கிற மாற்றங்கள் பொறுமதியான மாற்றங்கள். உதாரணத்துக்கு இந்த K+F- பெருமானம் தானே 2019ல ஒரு பெருமானம் கொடுத்திருப்பாங்க. அதுல இது தலைகீழாய். அதே 2023க்கு வந்த உடனே இந்த பக்கத்துக்கு. அப்ப ஐநூறு வித்தியாசம் உண்டிக்கிறா இல்லையா? அப்ப கட்டாயம் வந்து என்ன அப்டேட் ஆயின ரிசோர்ஸ் என்ன செய்யணும்னு சொன்னா யூஸ் பண்ணுங்க. ரைட். அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னா இப்ப எங்களுக்கு விட வந்துச்சு. அப்ப எதுக்கு இதெல்லாம் எழுதி வச்சுக்கிறேன்? இதெல்லாம் இப்ப ஏந்த தலையில இருக்கிற விதின்னு சொன்னா இங்க நடுநிலை அணுக்கள் இல்லதானே. நடுநிலை அணுக்கள்ற விதிவிலக்க அந்த குழப்பத்தை போடுறாக்கள் யாருன்னு சொன்னா மெயினான எங்கட 2 பேர். யாரு? ஒன்று லித்தியம், இன்னொன்று பெரிலியம். அப்ப நான் இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறேன்டா இப்ப மோலா செல்வமே நான் கட் அண்ட் ரைட்டா விடைய கொடுத்தேன்டா எனக்கு தெரியும் விதிவிலக்குகள்ற யாரு சரி ஒரு ஆள் இங்கி ஈக்கிறாண்டு பாருங்க இல்லையா? அப்ப நான் என்னத்துக்கு சும்மா தலையை போட்டு குழப்பிக் கொள்ளணும்? அப்ப நான் வளமையா விட கொடுக்குற மாதிரி கொடுக்குது. அப்ப விதிவிலக்குகள் வாரான்னா என்ன டக்குன்னு லித்தியம் உள்ளுக்கு ஈக்கிறேன்டா எங்களுக்கு கிளிக் ஆகணும் இல்லைங்கண்ணா. டக்குன்னு F- கால்சியம் 2+ ஒரே செட்ல ஈக்கிறேன்னா குயிக்கா கிளிக் ஆகணும் இல்லைங்கண்ணா. அப்ப எப்படி நான் நடுநிலை அணுக்களுக்குள்ள விதிவிலக்குகளை ஞாபகம் வச்சுக்கொள்றேன்டா ஈஸியானவே லித்தியத்தை வெட்டுங்க. இப்ப நீங்க முதல் 20 மூலகங்களுக்கு ஏதோ ஒரு பாட்டு ஃபார்மெட்லயோ ஓலவல்ல நாங்க பாடமாக்குறதானே ஒரு பாட்டு உண்டு. அப்ப அந்த பாட்டு ஃபார்மெட்லயே ஏதோ ஒன்றுல இந்த 20 மூலகங்களுக்கும் ஆவரத அட்டவணையை போட்டு வச்சுக்கிறேன். டி பிளாக் இதுல இல்ல. அப்ப லித்தியத்தை வெட்டி எங்க போடுங்க சொன்னா மெக்னீசியத்துக்கும் அலுமினியத்துக்கும் நடுவுல போடுங்க. அதே மாதிரி பெர்லியத்தை வெட்டிட்டு சிலிக்கனுக்கும் பொஸ்பரஸுக்கும் நடுவுல போடுங்க. போட்டு உங்களுக்கு தெரியும் என்ன கூட்டத்தின் வழியை கீழ் நோக்கி சக்தி மட்டம் என்ன செய்யும் கூடும். ஆகவே ஆரை கூடும். ஆவர்த்தன வழியை குறையும் அல்ல. அப்ப சக்தி மட்டத்துல மேலுக்கு என்ன ஆரை குறைவாய்க்கும். அதுவும் ஆவர்த்தனத்துல பின்னிக்கிறார்களுக்கு இன்னும் குறைவாய்க்கும். ஆகவே இந்த இடத்துல என்ன செய்யும் ஸ்டார்ட் பண்ணும். இப்படியே கூடிக்கொண்டு வரும் இல்லைங்களா. அப்ப இப்படியே கூட்டிட்டு வந்தா இது எழுதுறது ஒரு வேலையா என்ன ஹீலியத்தை விட ஹைட்ரஜனுக்கு கூட, ஹைட்ரஜனை விட நியோனுக்கு கூட, நியோனை விட புளோரினுக்கு கூட, அப்படியே லாஸ்டா கூடிக்கொண்டு வந்து என்ன பாருங்க பார்ப்போம். நீங்க மேபி ஈன லித்தியத்தை வச்சு பார்த்தோம்டா இப்ப பாருங்க பார்ப்போம். ஈன நீங்க லித்தியத்தை வச்சு பார்த்தோம்னு சொன்னா அலுமினியத்தை விட லித்தியத்துக்கு ஆரை என்னத்தை குறவல்ல. ஈன லித்தியத்தை போட்டதால என்ன நடந்தது? அலுமினியத்தை விட லித்தியத்துக்கு ஆரை குறவா மாறி போயிடுச்சு இல்லைங்களா. சாரி கூடவா மாறி போயிடுச்சு. அப்ப ஐன பிழையொண்டிக்கிறன்றது விளங்குறா இல்லையா? பிழையில அதுக்கு பேர் விதிவிலக்கு. நீங்க வளமையா பாக்குற தியரிக்கு கட்டுப்படாதாக்களா இப்பாங்க. கட்டுப்படாதாக்கள்னா இப்படித்தான். இப்ப டவுட் ஒன்று வாரு சக்தி மட்டம் கூடுன்னு பார்த்தா ஆரை கூடுன்ற மாதிரி இருக்கும் சில ஆக்களுக்கு. கருக்கவரிச்சி கூடினா ஆரை குறவுன்ற மாதிரி இருக்கும். அப்ப ஓவராலா நான் வந்து இப்ப சக்தி மட்டத்திலேயே எனக்கு விட வந்துட்டு நான் 2 பேரை கம்பேர் பண்ண கொள்ளே நான் அடுத்த தியரிக்கு போறல. ஆனா நாங்க வந்து உண்மையே ஒரு ஆளுக்கு வந்து சக்தி மட்டத்திலே எங்களுக்கு விட வாரேன்னு வச்சுக்கொள்ளும். ஆனாலும் நான் அடுத்த தியரிக்கு போறேன்டா சம்டைம் எப்படி இருப்பாங்கண்டா சக்தி மட்டத்துல பார்க்கக்குள்ள உதாரணத்துக்கு நான் இங்க இதுவரை விளங்கப்படுத்துறேன் பாருங்க. என்ன அலுமினியம் 3+ லித்தியம் +. லித்தியத்தின் அணுவின் 3 தானே 3ல இருந்து 1 போனா 2 தானே. அப்ப எத்தனை சக்தி மட்டம் 1 அல்ல. அலுமினியம் வந்து என்னத்து 13 தானே 13ல 3 போனா 10 தானே. அப்ப 2,8ண்டா 2 சக்தி மட்டம் அல்ல. அப்ப இவரை விட இவருக்கு சக்தி மட்டம் கூடுன்னு கொள்ள நீ இவருக்கு கூடுன்னு சொல்லி எடுத்துட்டு போய்த்திருது. ஆனா நான் அடுத்த தியரிக்கு வந்து என்னண்டா இவர கருக்கவரிச்சி 3 புரோத்துல நீக்கிற 3. இவர கருக்கவரிச்சி என்ன 13 புரோத்துல நீக்கிற 13. 3ஓட 13 கிட்டத்தட்ட 4 மடங்கை விட கூடவா இல்லையா? அப்ப இந்த குறைவு இப்படி வாரத்துக்கு காரணம் என்னன்னா லித்தியத்தோட ஒப்பிடக்கொள்ள இவர கருக்கவரிச்சி நல்லா கூடு. அதால என்ன செய்யுது குறையுது. அப்ப நாங்க அதைத்தான் நாங்க விதிவிலக்குன்னு படிக்கிறோம். வளமைக்கு மாறுறது அவங்க விஷயம் விலங்கின என்னன்றது. அப்ப நடுநிலையானோட விதிவிலக்குகளை இந்த மாதிரி ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. அதே மாதிரி
அயன்கள்ற விதிவிலக்குகள் ஃபேமஸா கேட்கப்படுறது மாடல்கள்ல பாஸ் பேப்பர்ல என்ன வந்து இல்ல மாடல்கள்ல கேட்கப்படுறது F-H- F- கால்சியம் 2+, K+ விட F- சிரிசி, லித்தியம் பிளஸை விட அலுமினியம் 3+ சிரிசி, அதே மாதிரி ருபீடியத்தை விட Cl- ருபீடியம் பிளஸை விட Cl- பெருசு. சரியா? ரைட். அப்ப இதை பத்தின ஒரு தெளிவான நாலேஜ் வந்து நான் எதிர்பார்க்கிறேன். ரைட். அப்ப இதுக்கு முதலாவது கேள்விக்கு என்ன 5வது விடு. இப்ப வாங்கோ எங்கட 2வது கேள்விக்கு. இப்ப எங்கட 2வது கேள்விக்கு வாங்கோ. இப்ப போன முறை மொரட்டோ பேப்பரோட ஒப்பிட கொள்ள இந்த முறை மொரட்டோ பேப்பர் வந்து ஓரளவு ஈஸியா தான் வந்திருக்குது. சரியா? நான் கொஞ்சம் குயிக்காவே மூவ் ஆக பாக்குறேன். ரைட். எங்கட 2வது கேள்விக்கு வாங்கோ. ரைட். 2வது கேள்விக்கு வந்தோம்டா, ஐதரசன் அணு காலல் நிறமாலையின் கட்புல பகுதியானது பின்வரும் எத்தொடருக்குரியது அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. இப்ப கட்புல பகுதின்னு கொள்ளே என்ன பாமர் தொடர்ன்றது முக்காவாசி பேருக்கும் தெரியும். எனக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும் தெரிஞ்சு விலகினா. அப்ப அது ஆகலேசான கேள்வி உண்டா இல்லையா? இருந்தாலும் நான் மத்ததுகளை பத்தியும் கதைச்சு விட்டு போறேன். அப்ப ஐதரசன்ற காலல் நிறமாலைன்றது எப்படி தோற்றுவிக்கப்படுற? இப்ப நாங்க ஹைட்ரஜன் எடுத்தோம்டா, ஹைட்ரஜன் என்ன ஒன் ஒன் தானே. அப்ப ஹைட்ரஜன்ற நடுவுல கரு ஒண்டிக்கிறேன்டா, கருவுல ஒரு புரோத்திரன் நீக்கும், ஒரு புரோத்திரன் மட்டும் நீக்கும், சுத்தி சக்தி மட்டும் நீக்கும். அந்த சக்தி மட்டத்துல வந்து என்ன ஒரு இலத்திரன் நீக்கும். அப்ப எங்களுக்கு தெரியும் இலத்திரன்கள் வந்து என்னத்து துணிக்க இயல்பு அலை இயல்பு இரண்டையும் கொண்டிருக்கிறார்களா இல்லையா? அது என்ன துணிக்க இயல்பு அலை இயல்பு? இப்ப நீங்க சக்தியை இதுக்கு கொடுத்தோம்டா, எப்படி கொடுப்போம்? ஒரு மின்காந்த கதிர்களால கொடுப்போம். எங்களுக்கு தெரியும் மேக்ஸ் பிளாங்க் என்ன சொல்லுகிற அப்படின்னு சொன்னா, மின்காந்த கதிர்கள் வந்து என்ன சக்தியை வந்து சின்ன சின்ன சக்தி பொதிகளாக, சக்தி சொட்டுக்கள்னு சொல்லுவோம், பொதிகளாக என்ன செய்வாங்க, பேக்கெட் பேக்கெட்டா எடுத்துட்டு போவாங்க. தொடர்ச்சியற்ற சிறிய சக்தி பொதிகளாக வந்து என்ன சக்தியை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு என்ன எடுத்துட்டு போகக்கூடிய ஆக்கள். இப்ப நீங்க மின்காந்த கதிரை செலுத்தினோம்னு சொன்னா என்ன நடக்கும்? அவர் சக்தியை கொண்டு வந்து இவருக்கு கொடுக்குவார். இப்ப இலத்திரன்கள் எப்படின்னா அவங்க தன்னகத்தை சும்மா வச்சுக்கிற சக்தியை நாங்க தரை நிலையில கொண்டிருக்கிற சக்தின்னு சொல்லுவோம். அப்ப என்ன அவங்க தரை நிலையில எங்க இருக்கிறாங்களோ அந்த இடத்துல இருப்பாங்க. இதுக்கு பின்னாலையுமே இப்படி சக்தி மட்டும் மீக்குமா இல்ல 2, 3, 4 அப்படின்னு முடிவிலி வரைக்கும் மீக்குமா இல்லையா? அப்ப இதுல என்ன நடக்குதுன்னு சொல்லுங்க. அப்ப இந்த இலத்திரன்கள் அந்த சக்தியை பெற்று 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 கொஞ்சம் கொஞ்சமா என்ன சக்தி கூடும் தானே வைப்ரேட் ஆகி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. வைப்ரேட் ஆகி நாங்க என்ன நடக்கும்? ஒரு கட்டத்துல இந்த சக்தி மட்டத்துக்குரிய சக்தி இந்த இலத்திரன் பெருந்தானே, அப்ப அவர் எங்க இருக்கணும்? இந்த சக்தி மட்டத்துல இருக்கணும். டக்கு நீங்க என்ன செய்வாங்க? பாய்வாங்க இல்லைங்கண்ணா. அப்ப இலத்திரன் பாருங்க சக்தியை எடுத்துக்கொண்டே இங்க போகிறா இல்லையா? ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பயணிக்கிறதான் நாங்க இலத்திரன் அலை இயல்பு அப்படின்னு சொல்லுவோம். பயணிக்க போல அலையாத்தான் போவாங்க இல்லைங்கண்ணா. அப்ப பாருங்க சக்தியை எடுத்துக்கொண்டே அலையா போறாங்க தானே. இதைத்தான் நாங்க சொல்றேன் இலத்திரன் ஒரே சமயத்துல அலை இயல்பையும் துணிக்க இயல்பையும் காண்பிக்கும் அப்படின்னு சொல்றேன். விலங்கின என்னன்றது. அப்ப பாருங்க இலத்திரன் இப்படியே மாறி 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 போக கொள்ளே நான் இந்த சக்தியை கொடுக்கத நிப்பாட்டின என்ன நடக்கும்? அவரவர் எப்பவுமே நாங்க எங்க தெரிஞ்சாலும் லாஸ்ட் வீட்டுக்கு தானே வந்து சேர்றது. அது மாதிரிதான் என்ன அவரவர் வந்து என்னத்த அவரவர தரை நிலையில தான் இப்படி வைப்பாங்க, உறுதியானாக்கள் வைப்பாங்க. அப்ப இலத்திரன் என்ன செய்வார்? அவர் எடுத்துட்டு போன சக்தி என்ன செய்வார்? காலையில் செய்வார். அப்ப காலையில் செய்யக்கொள்ளை வந்து என்னத்த எடுத்துட்டு போகக்கொள்ளை மின்காந்த கதிரா தானே எடுத்துட்டு போகணும். அப்ப வரக்கொள்ளை என்ன செய்வார்? அதே மின்காந்த கதிர்களா காலையில் செய்யக்கொள்ளே. அப்படி காலையில் செய்யற கதிர்கள் சில எப்படி சொல்லுங்க பார்ப்போம். என்ன ஏதோ இடத்துல இருந்து இலத்திரன் வந்து காலையில் செய்ய போறது தானே. ஒன்னாம் சக்தி மட்டத்தை வந்து அடையிறார்கள் ஈப்பாங்க. அதே மாதிரி வந்து என்னத்த 2ஆம் சக்தி மட்டம், 3ஆம் சக்தி மட்டம், இப்படி ஒவ்வொரு சக்தி மட்டத்தை வந்து அடையிற ஆக்கள் என்ன செய்வாங்க? ஈப்பாங்க. அப்படி அடையிற ஆட்கள் என்ன அலை நீளங்களுக்கு இல்லாட்டி மீடு செல்லும் மேல் அலை நீளங்களுக்கு ஏத்த மாதிரி நாங்க அவங்கள வீச்சா பிரிச்சு வச்சுக்கிறோம். அப்படி பிரிச்சு வச்சுக்கிற வீச்சு தானே என்னத்த ஆக சக்தி கூடின வீச்சு லைமன் உண்டு. அதை விட சக்தி குறைஞ்ச வீச்சு என்ன பாமர் அப்படின்னு, அதை விட சக்தி குறைஞ்ச வீச்சு என்ன பாசன் அப்படின்னு சொல்லியும். இப்ப நான் வந்து இதுல படமெல்லாம் வரைஞ்சு கொண்டு மிச்சம் இழுக்கல. ஏன்னா நான் நினைக்கிறேன் இதுக்கு முந்தின வீடியோலையும் சரி, இதுக்கு முன்னுக்குள்ள முரட்டு வீடியோலயே நான் ஐதரசன்ற காலல் நிறமாலையா ஃபுல்லா செஞ்சு போயிருப்பேன். ஃபுல்லா ஐதரசன்ற காலல் நிறமாலையை விளங்குறதுக்குரிய ஒரு கேள்வி வந்து அங்க இல்லை. இப்ப சக்தி வேறுபாடுகளை பத்தி, கோடு நெருங்குறத பத்தி, விரிகிறத பத்தி அப்படி அங்க ஒரு கேள்வி கேட்டு இல்லை. அப்ப அதை நான் சும்மா செல்றது தேவையில்லாத வேறு இல்லைங்கண்ணா. ரைட்.
அப்ப நான் சொல்லுறேன், மின்காந்த கதிர்களை நாங்க எடுத்தோம் சொன்னா எங்களுக்கு எப்படி வாருன்னு சொல்லுங்க. கேமா தான் ஆக சக்தி கூடினா, அதை விட குறைஞ்சாலி யாரு எக்ஸ், அதை விட குறைஞ்சாலி யாரு வி, யூவி. அப்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, யூவியில முடிஞ்சா வில ஸ்டார்ட் ஆகும் விப்ஜியோ. விளங்கினா கட்புல என்ன ஒளி எல்லாமே நாங்க சேர்த்து செல்வோம் என்ன விப்ஜியோ. அதுக்கு பிறகு எப்படி ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, ஆறுல முடிஞ்சா, ஏன்னா இப்ப சிலாக்கள் யூவிக்கு பிறகு விப்ஜியோர்னு ஞாபகம் வைக்கிறேன். ஆனா விப்ஜியோர் எப்படி எழுதுறா இங்கல பக்கத்துல எந்த எழுதுற அப்படி இல்லை, வீல முடிஞ்சு வீல ஸ்டார்ட் ஆகும் அப்படி ஞாபகம் வைங்க. ஆறுல முடிஞ்சு ஐஆர்ல ஸ்டார்ட் ஆகும். ஆறுல முடிஞ்சு என்ன ஐஆர்ல ஐஆர். அதுக்கப்புறம் என்ன மைக்ரோவேவ்ஸ், அதுக்கப்புறம் என்ன ரேடியோ வேவ்ஸ், அதுக்கப்புறம் என்ன ரேடியோ வேவ்ஸ். இல்லைங்கண்ணா இப்ப இதுல யூவி பிரதேசத்துல யாரு தோன்றும் அப்படின்னு சொன்னா எங்கட லைமன் தொடர் தோன்றும். அதே மாதிரி கட்புல பிரதேசத்துல யாரு தோன்றும் எடுத்தன்னா எங்கட பாமர் தொடர் தோன்றும். அதே மாதிரி இந்த ஐஆர் பிரதேசத்துல தான் எங்கட மீதி 3 பேரும் தோன்றுவாங்க. ஒன்று யாரு பாசன், அதே மாதிரி இன்னொன்று யாரு பிரகட், அதே மாதிரி இன்னொன்று யாரு ஃபண்டுன்னு சொல்லுவாங்க. முன்னுக்கு சைலண்டா வரும். அப்ப இது 3 என்ன பிரதேசத்துக்குரியது ஐஆர் பிரதேசத்துக்குரியது இல்லைங்களா. அப்ப எங்களுக்கு வந்து என்ன இப்ப இதை தாண்டி நீங்க நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும். லைமர்ண்டா 1ல வந்து முடியும், பாமர்ண்டா 2ல வந்து முடியும், பாசன்டா 3ல, பிரகட் 4ல, ஃபண்ட் 5ல இல்லைங்கண்ணா. அதுக்கு பிறகு ஒவ்வொரு கோடுகளுக்கும் இடையிலான தொடர்பு என்ன, அயனாக்கல் சக்திக்கும் லைமன் தொடருக்கும் இடையிலான தொடர்பு என்ன, அப்படி அதே மாதிரி கட்புல பிரதேசத்தை எடுத்த ஒவ்வொரு கோட்டுடைய நிறம் என்ன, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் கதைச்சா வீடியோ ஃபுல்லா லென்த்தா போகும். ஆனா இந்த கேள்விக்கு அது தேவையில்லைன்றதால நான் கதைக்கல. சரியா. அப்ப எங்களுக்கு ஆன்சர் என்ன வர போற, பாமர் தொடர் எத்தினாவது ஆன்சர், 4வது ஆன்சர். எங்களுக்கு அப்ப 2வது கேள்விக்கு எத்தினாவது ஆன்சர் வரப்போற, 4வது ஆன்சர் வரப்போற. ரைட். 3வது கேள்விக்கு வாங்க. 3வது கேள்விக்கு ரைட். 3வது கேள்வி என்ன கேட்டிக்கிறாங்கன்னு பாருங்க. தரைநிலையில் உள்ள குரோமியம் அணு ஒன்றில் காந்த சக்தி சொட்டின் ml சமன் சய ஒன்று ஆக இருக்கக்கூடிய இலத்திரன்கள் எண்ணிக்கை. இது என்ன இந்த காந்த சக்தி சொட்டின்? இப்ப முந்தி நீங்க ஓலவல் படிக்கிற டைம்ல இலத்திரன் ஒன்ற இருக்கைன்னு என்ன, இலத்திரன் ஈக்கிற இடத்தை நீங்க செல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்னா மேக்சிமம் ஒரு இலத்திரனை பத்தி உங்களுக்கு என்ன செல்ல தெரியும்னா அது எந்த பிரதான சக்தி மட்டத்துல ஈக்கிற அப்படின்னு சொல்லி. ஏன்னா நீங்க முந்தி எப்படி படிக்கிற, சோடியத்துக்கு நாங்க இலத்திர நிலையமைப்பு எழுத சொல்லி சொன்னா நீங்க என்ன 11 தானே, 2, 8, 1 எழுதுது. இப்ப இதுல நானும் உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன், சோடியத்துல ஈக்கிற 9வது இலத்திரன் எங்க ஈக்குது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா 2, 9 என்ன மேல கூட்டினா இதுளுக்கு தான் ஈக்குது. அப்ப என்ன 2வது பிரதான சக்தி மட்டத்துல ஈக்குது. அவ்வளவுதான் செல்ல தெரியும், வேற ஒன்றும் செல்ல தெரியும் இல்லைங்கண்ணா. அப்ப இலத்திரன் ஒன்று ஈக்கிற இடத்தை மிக தெளிவாக காட்டுறதுக்கு அறிமுகப்படுத்தப்பட்ட முறைதான் சக்தி சொட்டென் தொகுதி இல்லைங்கண்ணா. எப்படி இலத்திரன் ஒன்று ஈக்கிற இடத்தை தெளிவாக காட்டுறதுக்கு அறிமுகப்படுத்தப்பட்ட முறைதான் சக்தி சொட்டென் தொகுதி. அதாவது என்ன, பிரதான சக்தி மட்டம் ஒன்று அறிமுகப்படுத்தி அதுள்ளுக்கு என்ன உபசக்தி மட்டத்தை குறிக்கிறதுக்கு என்ன திசைவி சக்தி சொட்டேன் இல்லாட்டி கோண உந்த சக்தி சொட்டேன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் அறிமுகப்படுத்தி அதுள்ளுக்கும் எந்தென்ன ரூம்ல இருக்கிறன்ற மாதிரி என்ன ஓபிட்டலுக்குள்ள இந்த இப்ப உம்மரை வந்து என்ன உங்களோட அட்ரஸை கேட்டேன்டா நான் இந்த ஏரியான்னு சொல்லிட்டு போறேன். எங்கட ஏரியாவை சொல்றதுக்கும் எந்த ஏரியார எந்த ரோட்ல எந்த வீட்டு நம்பர்ல எந்த ரூம்ல அப்படி ஈக்கிறேன்னு சொல்றதுக்கு வித்தியாசம் ஈக்கிறா இல்லையா. அது மாதிரிதான் எனக்கு சக்தி சொட்டன் தொகுதி அப்படின்றது. அப்ப இலத்திர நீக்கிற என்ன அறையை நாங்க செல்லுவோம் ஓபிட்டல், அதுக்கு என்ன பேர் சொல்றது காந்த சக்தி சொட்டேன். அறைக்குள்ளையும் எந்த சைட்ல ஈக்கிறாங்கன்றது, அதாவது எந்த திரும்பல் இருக்கிறாங்கன்னு சொல்றது வந்து என்ன சொல்றேன் கரங்கள் சக்தி சொட்டேன். அப்ப கேள்வி வந்து என்னன்னு சொன்னா குரோமியம் அணு எடுக்கட்டும், குரோமியம்ல காந்த சக்தி சொட்டின் ml -1 இருக்கக்கூடிய இலத்திரன்கள் எண்ணிக்கை என்னதான் கேட்டீங்க. ரைட். அப்ப எப்படின்னு சொல்லுங்க, சின்ன கேஸா இல்லையா. இப்ப குரோமியம் அணுவை நான் எடுத்தேன்டா, குரோமியத்துல இலத்திர நிலையமைப்பு என்ன 24 கவனம் என்ன 24ன்றத 500 மிஸ்டேக் ஏன்னா இங்க வந்து 4s2 3d5 முடியுமல்ல, சரி 3d4. அப்ப நீங்க அதை மாத்தணும் இல்ல இல்லைங்கன்னா. அப்ப கவனம் இலத்திர நிலையமைப்பு எப்படி வரும் 1s2 2s2 2p6 3s2 3p6 3d5 4s1. இதான் என்ன குரோமியத்துல இலத்திர நிலை அமைப்பு. நீங்க 4s1 முன்னுக்கு போட்டு 3d5 பின்னுக்கு போட்டாலும் இப்படி எழுத பழகி கொள்ளுங்க. சரியா. அப்ப இதுல என்ன விஷயம்டா, இப்ப நான் யோசிக்கக்குள்ள எப்படி யோசிப்பேன்டா, பிரதான சக்தி சொட்டனை குறிக்கிறது நாங்க என்னால தானே
உபசக்தி சொட்டனை குறிக்கிறது எல்லால தானே, காந்த சக்தி சொட்டனை குறிக்கிறது எம்எல்லால தானே, அடுத்தது கரங்கட் சக்தி சொட்டனை குறிக்கிறது எம்எஸ் ஆல. இப்ப எம்எஸ் பத்தி எங்களுக்கு தேவையில்லையா இல்ல, எம்எஸ் இருந்தாலும் பிளஸ் ஆஃப் மைனஸ் ஆஃப் தானே. இப்ப நான் சொல்றேன் எம்எல் வந்து சயோண்டு வாரது இது கொள்ள எனக்கு தெரியும் உபசக்தி மட்டும் என்ன ஈகிற 0 என்று செல்வோம். எஸ் கொள்ள எந்த ஓபிட்டல் மட்டும் ஈகிறேன்னு சொல்லுங்க. 0 என்ற ஓபிட்டல் மட்டுமல்ல ஈகிற. அதே மாதிரி என்ன ஒன்று செல்வோம் பி கொள்ள என்ன ஓபிட்டல் ஈகிற சயோண்டு ஈகிற 0 சகோண்டு ஈகிற. அதே மாதிரி என்ன டி என்ன 2 இதுக்குள்ள என்ன ஓபிட்டல் ஈகிற எங்களுக்கு வந்து என்ன சய 2 சயோண்டு 0 சகோண்டு சக 2. அப்ப எனக்கு தெரியும் எஸ் உள்ளுக்கு எப்படியுமே எம்எல் சயோண்டு இல்லையல்ல. அப்ப நான் என்னத்தைக்கு வீணா இந்த எஸ் பார்த்து கொண்டு விளங்கினா அப்ப எஸ் பார்க்க வேண்டிய அவசியம் என்ன இல்ல. அப்ப பி உள்ளுக்கு ஈகிற டி கொலைகிற பீல இப்ப பாருங்க பார்ப்போம். பீல மொத்தமாவே ஒரு ஓபிட்டலுக்கு ஒரு 2 நிரம்பினா 6 தானே நிரம்பியது. அப்ப இந்த இடத்துல பி நிரம்பிக்கிறேன்டா சுவரா சயோண்டுக்குள்ள எத்தி நீந்திக்கு 2 இந்திக்கு. அதே மாதிரி இதுவும் பி ஃபுல்லா நிரம்பிக்கிறல்ல, அப்ப சயோண்டுக்குள்ள எத்தி நீந்திக்கு 2 இந்திக்கு. ஆனா இங்க டி வந்து ஃபுல்லா நிரம்பல்ல, எப்படிக்கும்னு சொல்லுங்க பாக்க. எப்படிக்க போறோம் இதுல உண்டு ஏன்னா ஹுன்ஸ்லோ படி நிரம்பக்குள்ள எப்படி நிரம்பும்னு சொல்லுங்க பாக்க. என்ன சமசக்தியை உடைய ஓபிட்டல்கள் சமாந்தரமா என்ன செய்யும் நிரம்பிட்டு பின்னர் எதிர்கரங்கள்ற சோடி சேரும். இங்க எதிர்கரங்கள்ற சோடி சேர்ற அளவுக்கு ஆக்கள் இல்லை, 5 பேர் தான் நிற்கிறாங்க. அப்ப இதுல இது சய 2 இது சய உண்டுண்டா எத்தி நிற்கிறீங்க உண்டு. அப்ப மொத்தமா எத்தின 2 சக 2 சக உண்டு சமன் என்ன 5 இல்லையா. அப்ப 5ன்றது இங்க எத்தினாதான் சார் சிலாக்கள் 5 அவசரப்பட்டு கேள்வி நம்பர்ல 5 அடிச்சு விட்டுரு. 5ன்றது 1ஆதான் சார் சரி. ஆகவே 3ஆவதுக்கு எத்தினாதான் சார் முதலாவது ஆன்சர். ரைட், 4வது கேள்வியை பாருங்க. நாலாவது கேள்வியை பாருங்க. என்ன மின்காந்த கதிர்வீசல் ஒன்றின் அலை நீளம். எப்படி மின்காந்த கதிர்வீசல் ஒன்றோட அலை நீளம். அப்ப ஒரு மின்காந்த கதிர்ப்பம் இவருட அலை நீளம் லெம்டாட பெருமானம் தரப்பட்டிருக்கிறது 300 நானோமீட்டர் அப்படின்னு. கேள்வி என்ன கேக்குறாங்கடா போட்டோனுக்குரிய சக்தி சரியா, சாரி ஒரு மூல் போட்டோனுக்குரிய சக்தி. இப்ப இது எதோட சம்பந்தப்பட்ட தியரின்னு சொல்லுங்க பாக்க. எங்களுக்கு தெரியும் ஒரு மின்காந்த கதிரோட அலை நீளம் லெம்டாண்டா எங்களுக்கு இதோட சம்பந்தப்பட்ட சமன்பாடுகள் என்ன ஒரு 3 சமன்பாடு. ஒன்று சி சமன் என்ன லெம்டா மியூ, அதாவது என்ன வெற்றிடத்துல மின்காந்த வெற்றிடம் இல்ல கொமனா என்ன வேகம்ன்றது என்ன அலை நீளம் தர என்னத்தை மியூட்ர நைக்கும். ரைட், அதே மாதிரி என்னது இ சமன் ஹெச் மியூ. இந்த இ சமன் ஹெச் மியூன்றது என்னத்தை நான் இதுக்கு முந்தின கேள்வியில சொன்னேனா இல்லையா. மின்காந்த அலைகள் சக்தி ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு எடுத்துட்டு போக்குள்ளே சின்ன சின்ன தொடர்ச்சியற்ற சக்தி பொதிகளாக, அதுக்கு நாங்க சொல்ற பேர் என்ன இந்த தொடர்ச்சியற்ற சக்தி பொதிகள் பேக்கெட்டுக்கு என்ன சொல்ற போட்டோன். அந்த போட்டோன் ஒன்னோட சக்திக்குரிய சமன்பாடு தான் என்ன இ சமன் ஹெச் மியூ. இல்லைங்க சிலாக்கள் இ சமன் ஹெச் எஃப் படிச்சுப்போங்க, மியூவை பழகி கொள்ளுங்க. ரிசோர்ஸ்ல மியூ தான் கொடுத்தீங்க சரியா. ரைட், அப்ப இதுல என்ன ஹெச்ன்றது பிளாங்க் மாறிலி, மியூன்றது என்ன அந்த மின்காந்த அலையிட மீடுறேன். அப்ப இதுல எங்களுக்கு தெரியும் பாருங்க மியூவை நாங்க எங்களுக்கு எழுவாய் மாற்றம் செஞ்சோம்டா சிஓவ லெம்டா அப்படின்னு சொல்லி ஒரு கோவையோட ஒரு கேள்வி. அப்ப அதை கொண்டு வந்து நாங்க இங்க பிரதி விட்டோம்டா எனக்கு இ சமன் என்ன ஹெச் சிஓவ லெம்டா அப்படின்னு சொல்லி ஒரு சமன்பாடு என்ன செய்யலாம் எடுக்கலு. அதாவது வந்து என்ன இதுவும் ஒரு போட்டோனுக்குரிய சக்தி தான், இதுவும் ஒரு போட்டோனுக்குரிய சக்தி தான். என்ன வித்தியாசம் மீடுடன் நேரடியா தெரிஞ்சா இந்த சமன்பாட்டை பயன்படுத்தலாம், அலைநீளம் மட்டும் தெரிஞ்சா இந்த சமன்பாடை பயன்படுத்த இயலும். அப்ப இங்க எங்களுக்கு அலைநீளம் தானே தரப்பட்டிருக்குது, ஆகவே நான் சூஸ் பண்ண வேண்டிய சமன்பாடு என்ன இது. அப்ப இங்கேயும் வந்து பாருங்கோ எனக்கு இது ஒரு போட்டோனுக்குரிய சக்தி அல்ல. அப்ப என்ன கேள்வியில கேட்டிக்கிறது என்ன ஒரு மூல் போட்டோனுக்குரிய சக்தி. ஆகவே ஒரு மூல் போட்டோனுக்குரிய சக்தினா என்ன ஒரு மூல் எடுத்தா எத்தனை போட்டோனிக்கு அவகாதுரோ எண்ணிக்கையான போட்டோன் வெளிக்குமா இல்லையா. ஆகவே அவகாதுரோ மாறிலியால நான் பெருக்கிறேன். சிலாக்கள் இதை என் ஏன்னு போடுவாங்க, நான் இல்லைன்னு போட்டிக்கிறேன். ரைட், அப்ப எனக்கு தெரியும் எச்ட பெருமானம் என்ன 6.62 இதெல்லாம் மாறிலியால வெற்றிடுதல மின்காந்த அலையிட வேகம் அவகாதுரோ மாறிலி பிளாங்க் மாறிலி இதெல்லாம் என்ன மாறிலி. 6.62 என்ன 10⁻34 ஜூல் செகண்ட். அளவு கூட போட தேவையில்லடா, என்ன எம்சிக்யூ தானே கேட்க போறாங்க விட வந்து 3 தர என்ன 18 மீட்டர் செகண்ட் -1.
அதோட என்ன வரப்போ ஒரு 6.02 தர 10^23 மூல் -1. கீழே லாம்டா என்ன வரப்போற 300 நானோமீட்டர். ஆகவே 300 தர 10^9 என்ன மீட்டர். நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. நீங்க எல்லாத்தையும் SI அலகுல பிரதியிட்டா வார விடையும் SI அலகுல தான் நீக்கும். விளங்கினா? அப்ப ஜூல் மூல் -1ல தான் விட வரும். ஆனா ஆன்சரை பாருங்க. அப்ப அங்க என்ன கிலோ ஜூலும் ஆன்சர்ல இருக்கிற ஜூலும் இருக்கிற கவனம். இப்ப இதை நீங்க சுருக்கினோம்டா சரியா என்ன வரும்டா என்ன 399.017 கிலோ ஜூல் மூல் -1 அப்படின்னு வரும். அப்ப இது எங்களுக்கு அண்ணளவா என்னன்னு சொல்லலாம்? அண்ணளவா என்னன்னு சொல்லலாம்? 400 கிலோ ஜூல் மூல் -1. அப்ப அலகுல மூல் -1 காணல ஏடு கேட்க வேணும். ஏண்டா கேள்வியில கேட்கக்குள்ள எப்படி மென்ஷன் பண்ணிக்கிறேன்? ஒரு மூலுக்குரிய சக்தி அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த மூலை நான் கீழே கொண்டேன்னா என்ன அர்த்தம்? ஒரு மூலுக்குரிய சக்தி தான் நான் கண்டுபிடிச்சிக்கிறது. விலகினா ஆகவே என்னது 400 கிலோ ஜூல். விலகினா ஆகவே எத்தனாவது ஆன்சர் வர போறது? எங்களுக்கு 4வது வினாக்கு எத்தனாவது ஆன்சர் வர போறது? 3வது ஆன்சர் வர போறது. கிளியரா என்ன அப்படின்னு சொல்றது? அடுத்தது எங்கட 5வது கேள்விக்கு வாங்க. எங்கட 5வது கேள்வி. சரி, அஞ்சாவது கேள்விக்கு வந்துடும்டா என்ன ஒரு சேதன சேர்விடை. இப்படி அசேதனம் இல்ல சேதனம். இது வளமை அவங்களுக்கு தெரியும். பாஸ்ட் பேப்பர் எடுத்து எப்படி முதல் 5 வினாக்குள்ள ஒரு வினா என்ன ஆர்கானிக் பேரிடணும் கட்டாயம் கேட்பாங்க. அப்ப இங்கே கேட்டிக்கிறது என்ன? ஒரு சேதன சேர்விட IUPAC பேரிடு. ரைட், நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. நான் முதலாவது இங்க தந்திக்கிற கட்டமைப்பை வரைகிறேன். CH3 CH CH3 CH NH2 CBr டபுள் பாண்ட் CH OH. போர்டில் விளங்குறதுன்னு நினைக்கிறேன், எழுதிக்கிறது. ரைட், விளங்கு. இந்த சின்ன கோடு ஒன்று போட்டு வச்சுக்கிறேன், அது போர்டர் மாதிரி. இதை தாண்டினா அங்கே விளங்காது. ரைட், சரி. அப்ப இதுல என்ன விஷயம்டா நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஒரு IUPAC பேரீடு எழுதக்கொள்ளே ஒரு ஓடு அறிகிறது. எங்களுக்கு தெரியுமே ஒரு பேட்டர்ன் ஒன்று இருக்கிறது. அப்ப முதலாவது விஷயம் என்ன? எங்களுக்கு நேரடியா பார்த்த உடனே கண்ணுக்கு என்ன நேரடியா விளங்குற தொழிற்பாட்டு கூட்டங்கள் என்ன செய்வாங்க இப்பாங்க. இப்ப இங்கே பொறுத்த வரைக்கும் பாருங்க, OH ஒண்டின்னு நேரடியா எனக்கு விளங்குறது தானே. புரோமின் நேரடியா விளங்குது, NH2 நேரடியா விளங்குது. விளங்கினா அதோட இன்னொரு டபுள் பொண்ட் ஒண்டிக்கிறன்றது எனக்கு நேரடியா விளங்குது. டபுள் பொண்ட்ன்றது தொழிற்பாட்டு கூட்டம் இல்ல பேரிட. உங்களுக்கு தெரியும் தானே, நீ சின்ன பிள்ளைல. ரைட், அப்ப என்ன விஷயம்டா அது என்ன நேரடியா விளங்குற தொழிற்பாட்டு கூட்டம் நேரடியா விளங்காதுன்னு கேட்டா, சில டைம்ல நாங்க நம்ப பண்ணின பிறகு கார்பனு நம்ப பண்ணப்படாத கார்பன் தொகுதி வருமல்ல, அதெல்லாம் ஒளிஞ்சிக்கிறாக்கள்னு நான் சொல்றேன். விளங்கினா என்னன்றது. அப்ப இதுல நாங்க இப்படி முதலாளங்களை கையில என்ன தொழிற்பாடு கூட்டம் விளங்குற எல்லாத்தையுமே என்ன செய்யறது? கண்டுபிடிக்கிறது. கண்டுபிடிச்சோம்டா அதுக்கு பிறகு வந்து என்னத்த தொழிற்பாட்டு கூட்ட வலிமை உங்களுக்கு தெரியுமா இல்லையா? ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன வரும்? கார்பாக்சிலிக் ஆசிட், ஒயிக் ஆசிட் செல்றால் வரப்போகுது. 2வது யார் வரும்னு சொல்லுங்க. 2வது என்ன? எங்களுக்கு OH வரப்போற. அப்படி எங்களுக்கு தொழிற்பாட்டு கூட்ட வலிமை ஓடர் ஒன்று தெரியுமா இல்லையா? அப்ப கட்டாயம் அதை என்ன செஞ்சுக்கணும்? உங்களுக்கு பாடமிக்கணும். அப்ப இதுல பாரு என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா, இப்ப தொழிற்பாடு கூட்டம் உனக்கு இதுக்கு முன்னுக்கு பாஸ் பேப்பர் கேள்விகள் எடுத்தா என்ன சொன்னா உனக்கு தெரியும். தொழிற்பாட்ட கூட்ட வலிமை ஓடர் நான் எழுதி விட்டுறேனே உங்களுக்கு. சரியா? தெரியும் உங்களுக்கு. நான் சும்மா ஞாபகப்படுத்தி விட்டேன். ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து என்ன கார்பாக்சிலிக் ஆசிட் எப்படி ஆயிப்பார்? பவர் கூடினால் ஆயிப்பார். அதுக்கப்புறம் வந்து என்ன அதை விட OH என்றால் வந்து என்ன பவர் குறைச்சல் ஆயிப்பார். அதை விட வந்து என்னத்த ஒயில் ஹேலைட் இல்லாட்டி அசிட் ஹேலைடுன்னு சொல்லுவோம். என்ன ஒயில் குளோரைடு இல்லாட்டி என்ன சரி உண்டு. அப்ப அவர் அதே மாதிரி என்ன RC டபுள் புண்டோ NH2 ஏமைடுன்னு சொல்லுவோம். அதே மாதிரி வந்து என்ன CN மைனஸ் நைட்ரைல்னு சொல்லுவோம். பிரதானமா வந்த பேர் வித்தியாசமாகலாம். அதே மாதிரி என்ன அல்டிஹைட் பிரதான தொழிற்பாடு கூட்டமா வரலாம். அல்டிஹைட்டை தான் அல்லுன்னு சொல்லி போட்டிக்கிறேன். அதே மாதிரி வந்து என்ன கீட்டோன் வரலாம். தேவைன்னா கட்டமைப்பு வரைஞ்சு விடுறேன். RC டபுள் புண்டோ H அல்டிஹைட் வரலாம். அதே மாதிரி என்ன கீட்டோன் வரலாம். அதே மாதிரி வந்து என்னத்த அதுக்கு போறோம் OH வரலாம், NH2 வரலாம். இல்லைங்கண்ணா அதுக்கப்புறம் என்ன லாஸ்ட்டுக்கு ஈதர் வரலாம். அப்ப நான் இது எல்லாமே விளங்குறு அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். கொஞ்சம் நீங்க பார்த்துக்கொள்ள. ரைட், விளங்குது. அப்ப இதுல என்ன விஷயம்டா இதென்ன என்ன தொழிற்பாட்டு கூட்ட வலிமை வந்து என்ன இறங்கு வரிசை. கிளியரா? ரைட்.
இப்ப இதுல உனக்கு பார்த்தா விளங்கும், தொடக்கத்திலே பாருங்க பாப்போம், கார்பனைல் கம்பவுண்ட் கொண்டாக்கள் தானே மேலே இருக்கிறாங்க. அப்ப பாஸ்ட் பேப்பர்ல எங்களுக்கு ஞாபகம் இல்லாட்டியும் விஷயத்த பிடிக்கிறேன் இப்படி வளமையா ஒய்கேசி தான் பவர் கூடினால் அப்படின்னு எஸ்டர் பேரீடு வந்தாலே இப்படி எஸ்டர் தான் பிரதான தொழிற்பாடு கூட்டமா வரும் அப்படின்னு நோமன் எங்களுக்கு ஒரு ஐடியாவும் டீக்கிறேன். ஆனாடா இந்த OHNS2ன்றது வந்து கொஞ்சமே மாத்திராக்கள் நிறைய பேருக்கு OHNS2 மறக்குது. அதை சுற்றி கவனம் வந்து என்னத்து OHக்கு தான் தொழிற்பாட்டு கூட்ட வலிமை என்ன கூட யாரை விடு NH2 விடு ரைட். இப்ப நாங்க இந்த பிரதான தொழிற்பாடு கூட்டத்தை கண்டுபிடிச்சிட்டோம்டா எந்த ஓர்டர்ல நாங்க பேரீடு செய்யறோம் ரைட். முதலாவது பிரதான தொழிற்பாடு கூட்டத்தை கண்டுபிடிச்சோம்டா ரெண்டாவது எங்கட வேலை என்னன்னு சொல்லுங்க என்ன பிரதான தொழிற்பாடு கூட்டத்துக்கு குறைஞ்ச நம்பர் வர மாதிரி நம்பர் கொடுக்கணும். அப்ப என்ன இங்க ஓஎஸ் தானே பிரதான தொழிற்பாடு கூட்டம் வர போறேன். அப்ப இவரை எனக்கு என்ன ஒன்னாவது காபன்ல ஈக்கிறார் சிலாக்கள் குறைஞ்ச நம்பர் கொடுக்குறேன்னு நடுவால் உடச்சு கொண்டு கொடுக்குது அப்படி கொடுக்கல விலகின என்னன்றது. அப்ப என்ன 1 2 3 4 எந்த பக்கம் போனாலும் பிரச்சனை இல்லை. நீங்க இங்கால பக்கம் போனாலும் 5 கொடுக்கலாம், இங்க போனாலும் கொடுக்கலாம். நான் இங்க கீழே கொடுக்குறேனே நீங்க இங்க கொடுத்தாலும் சேம் விட தான் வரும். இப்ப பாருங்க நான் சொன்னேன் பாருங்க நம்ப பண்ணப்படாத கார்பன் தொகுதி ஒன்று வந்தா இல்லையா. இப்ப மெத்தைல் புதுசா ஒரு தொழிற்பாட்டு கூட்டம் என்ன செஞ்சுக்கிறேன் உள்ளுக்கு ஹெட் ஆகிக்கிறார் விளங்கின என்ன விஷயம்ன்றது. அப்ப உங்களுக்கு தெரியும் பிரதான தொழிற்பாடு கூட்டமா OH என்ன அவரோட பேர் ஓல். புரோமின் உப தொழிற்பாடு கூட்டமா வந்தா என்ன பேர் புரோமோ. இவருக்கு என்ன அமைனோ. அதே மாதிரி இவருக்கு என்னத்த ஒரு கார்பன்டா மெத்தைல் இல்லைங்கண்ணா. அதே மாதிரி டபுள் பொண்ட் உண்டிக்குது. அப்ப டபுள் பொண்ட் சிங்கிள் பொண்ட் உண்டா ஏன் ஈன் ஐன் ஆகவே ஈன். அப்ப இந்த ஈன் வாய்க்கும் சைலண்ட் ஆகி வராது ரைட். இப்ப இதுல நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க பிரதான தொழிற்பாடு கூட்டமாக NH2O OHO வந்தா எல்லா நம்பரும் கட்டாயம் காட்டப்படும் இல்லைங்கண்ணா. ஈவன் ஒன்று வந்தாலுமே பிரச்சனை இல்லை விலகினா. இவங்கள தவிர ஏனையாக்கள் வந்தாங்க அப்படின்னு சொன்னா 2க்கு மேற்பட்ட நம்பர் காட்டணும் பிரதான தொழிற்பாடு கூட்டமாக ரைட். அதுக்கு பிறகு வந்து இப்ப வளமையான எங்களோட ரூல் என்ன ஆல்பபெட் ஓர்டர் படி முதலாவது என்ன செய்வோம் உப தொழிற்பாடு கூட்டங்கள் என்ன செய்வோம் எழுதுவோம். ஆல்பபெட் ஓர்டர் படி உப தொழிற்பாடு கூட்டங்கள் எழுதுவோம் சப்பானாக்கள். அதுக்கு பிறகு என்ன கார்பன் டபுள் பொண்ட் இல்லாட்டி ட்ரிபிள் பொண்ட் ஈக்குமல்ல அந்த பொன்ற நம்பரை போடுவோம். அதுக்கு பிறகு என்னென்ன கார்பன் எண்ணிக்கையே போடுவோம். அதுக்கப்புறம் என்ன பிரதான தொழிற்பாடு கூட்டத்தை அதோட சேர்த்து எழுதுவோம். என்ன சப்சி மெயின் நான் ஞாபகம் வச்சுக்கிறேன் விளங்கினா. இதுல கார்பன் எண்ணிக்கையையும் பொன்ற நம்பரையும் முன்னுக்கு பின்னுக்கு போடவும் மேலும் அப்படியும் பாஸ் பேப்பர்ல கேள்வி ஒழிக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க ஒரு நாளும் கேள்வி உண்டு ஃபுல்லா நீங்க இதுல IUPAC பேரிட எழுதி போட்டு நீங்க எழுதின பேர் விடையிலைக்கிறான்னு செக் பண்ற அளவுக்கு பெரிய கேள்வி வாரல்ல இடத்தை வச்சு பிடிக்கலும். இப்ப இங்க வாருங்க பார்ப்போம். இங்க நான் 5 ஆன்சரையும் எடுத்தேன்டா இங்க நான் 5 ஆன்சரையும் எடுத்தா செல்லுங்க பாக்க மூலாவது தூக்கேலும் 4வது ஆன்சர். ஏன் 4வது ஆன்சரை நான் தூக்குறேன் ஏன்னா அமைன்ல முடிஞ்சிக்கிறேன் ஏன்னா பிரதான தொழிற்பாடு கூட்டம் ஓல்ன்றதால. 2வது பாருங்க பார்ப்போம் பிரதான தொழிற்பாடு கூட்டத்துல நம்பர் ஒன்றல்ல ஆனா பாருங்க 2ஆவதுலயும் 3ஆவதுலயும் 5E நோல்னு முடிஞ்சிக்கிறா. அப்ப 5ஆவதுல சொல்லி சொல்றாங்க. அப்ப 1ஆவதையும் என்னத்தையும் 2ஆவதையும் 3ஆவதையும் என்ன செஞ்சிடலாம் வெட்டிரேல். அப்ப பேலன்ஸா மிச்சம் என்ன 1 இல்லாட்டி 5 ஒன்றே மஞ்சே நீங்களே கம்பேர் பண்ணுங்க மாறலேசா இல்லையா. ஆல்பபெட் ஒரு பியா வார ஏ வார முன்னுக்கு ஏதானே வார விலகின. அப்ப என்ன 1ஆவதுல பிஏ முன்னுக்கு போட்டிக்கிறா ஆகவே விட யாரு 5வது அவ்வளவுதான் விஷயம் விலகின என்னன்றது. அப்ப 5ஆவதுக்கு என்ன ஆன்சர் 5வது கிளியர் என்னன்றது ரைட். இப்ப 6வது கேள்விக்கு வாங்க. 6வது கேள்விக்கு ஒரு பிசிக்கல் கேள்வி. நான் முதலாவது சொல்றேன் எழுத டைம் தரல நீங்க வீடியோ புஷ் பண்ணி என்ன செய்யலாம் எழுதி கொள்ளே தேவையான நோட்ஸ் சரியா ரைட். ஆறாவது கேள்வியை பாருங்க 25 பாகை சியில் தசம் 1 மூல் DM-3 செறிவுள்ள சி என்ன அசெட்ரிக் அமிலம் ஒன்றின் pH மற்றும் அயனாக்கத்தின் சதவீத அளவு என்பன முறையே. இது எப்படின்னா இப்ப நீங்க சிவத்திரன் சேர்ற டியூட் எல்லாம் எடுத்து பார்த்தா விலங்கு என்னன்னு சொன்னா நான்டா சஜஸ்ட் பண்ற பர்சனலா வந்து என்னத்த நீங்க ஒரு தியரிய வந்து கிளியர் ஆக போறோம்னு சொன்னா நீங்க படிக்கிறத அப்ளை பண்ணி பார்க்கணும் அல்ல. அப்ப அந்த பாஸ் பேப்பர்ல நீங்க 2000+ MCQ எல்லாம் யூஸ் பண்றல 2000+ MCQ எல்லாம் எப்படின்னு சொன்னா இந்த அதுல என்ன
குறிப்பிட்ட கேள்வி எந்த யூனிட்னு போட்டிக்குமே ஒழிய யூனிட் எந்த இடத்துல வாரனெல்லாம் போட மாட்டாங்கல்ல. ஆனா அதே வந்து ஒரு குறிப்பிட்ட யூனிட்டை நீங்க எடுத்தோல் அப்படின்னு சொன்னா, இப்ப நிறைய சேர்மாறிக்கிற அவங்களோட டியூட்ஸ் அப்படிங்கிற எப்படின்னு சொல்லுங்க பாக்க. என்ன குறிப்பிட்ட ஒரு பாடத்தை எடுத்தலுண்டா பாஸ் பேப்பர் கேள்வி ஆர்டர் பண்ணிப்பாங்க. ஆனா எப்படி ஆர்டர் பண்ணிப்பாங்கடா, இப்ப ஃபெஸ்ட்டுக்கு நீங்க எடுத்தெடுப்புக்கு நடுவுல ஒரு துண்டை படிக்கிறீங்களா, தொடக்கத்துல உள்ள துண்டை தானே படிப்போங்க. பாடத்துல ஆர்டருக்கு எப்படி இருக்குமெண்டா பாஸ் பேப்பர் கேள்வியை ஆர்டர் பண்ணிப்பாங்க. அப்ப வந்து என்ன அந்த ஓர்டருக்கு நீங்க கேள்வியை செஞ்சு பழகக்குள்ள தியரியை படிக்கிற கேள்வியை செய்யுது, தியரியை படிக்கிற கேள்வி செய்யக்குள்ள தியரி சும்மாவே என்ன செய்ய மாட்டா கிளியர் ஆகும் விளங்கி என்னன்றது. அப்ப என்ன அந்த பேட்டர்ன் மாதிரி இப்ப உங்களுக்கு ஈக்கிற இந்த கடைசி ஒரு மாசத்துக்குள்ள புதுசுண்ட படிச்சு கிளியர் ஆக்குறதை விட புத்தி என்ன அப்படின்னு சொன்னா, ஏற்கனவே தெரிஞ்ச விஷயத்த ஃபிட் ஆகி அதுல மேக்சிமம் ஸ்கோர் பண்றது, அந்த வேலையை கட்டாயம் பாருங்க. ரைட், ஆறாவது கேள்விக்கு வாங்க. ஆறாவது கேள்விக்கு வந்தோம்டா இதுக்கு முன்னுக்கு என்ன ஏன்னா நான் அதை ஞாபகப்படுத்தினேன்டா, இது என்ன இப்ப நீங்க பிஹெச்கான படிக்க கொள்ள எப்படி படிப்போங்க, வண்ணமில முண்டுக்கு தனியா நான் எப்படி பிஹெச் காண்றேன், ஒன் காரம் முண்டுக்கு தனியா நான் எப்படி பிஹெச் காண்றேன், மென் அமில முண்டுக்கு தனியா நான் எப்படி பிஹெச் காண்றேன், மென் காரத்துக்கு நான் எப்படி காண்றேன், உப்புக்களுக்கு எப்படி நான் பிஹெச் தனியா காண்றேன், அதுக்கப்புறம் என்ன படிச்சுப்போம் தாக்க கலவைகளுக்கு நாங்க எப்படி பிஹெச் காண்றேன், ஒன் காரத்தொண்டையும் வன் அமிலத்தொண்டையும் கலந்தா என்ன, அதே மாதிரி என்ன மென்கார தொண்டையும் மண்ணமில தொண்டையும் கலந்தா என்ன, இப்படி மாறி மாறி இப்ப நியமிப்புன்னு சொல்லி லாஸ்ட்டுக்கு வரக்கொள்ளு நீங்க ஏற்கனவே சின்னதா படிச்ச விஷயங்கள் தான் என்ன செஞ்சு சொல்லுவாங்க ஃபுல்லா ஒட்டு மொத்தமா சேர்ந்து நியமிப்புன்ற பேர்ல வரப்போற விலங்கின என்ன விஷயம்ன்றது. இதுல நியமிப்புன்றது என்ன, நீங்க இப்ப உதாரணத்துக்கு இப்ப மென் அமிலத்துண்ட வன் காரத்தால நியமிக்க போறவங்கண்டா நீங்க ஏற்கனவே படிச்சுப்போங்க தனியா மென் அமிலத்துக்கு பிஹெச் துணிறது, அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா வரும். அதுக்கு பிறகு லைட்டா வந்து என்னத்த உள்ளுக்கு வன் காரத்தை போட்டோம்டா தாங்க கரைசலுக்கு எப்படி பிஹெச் துணிது, அது நீங்க ஏற்கனவே படிச்சுப்போங்க விளங்கினா. அப்படி தனித்தனியா நீ தாக்க கலவைக்கு பிஹெச் துணிது படிச்சதை ஒட்டு மொத்தமா சேர்த்து அதுக்கு பேர் நியமி விளங்கின என்னன்றது. இப்ப இங்க பாருங்க ஒரு மென்னமிலத்துல பிஹெச், இப்ப இந்த கேள்வியை நான் செய்ய கொள்ள நான் எப்படி செய்வேன்டா, இப்ப எனக்கு நேரடியா தெரியும் இங்க என்ன கேள்வி கேட்டிருக்கிற ஒரு அசெக்ட்ரிக் அமிலம் CH3COOH அக்வசீகிராம், இதோட செறிவு என்னவாமண்டா தசம் ஒரு மூல் DM-3. அப்ப கேள்வி என்னன்னு சொன்னா இவருடைய கே பெருமானம் தரப்பட்டு 1^10⁵ மூல் வர்க்கம் DM-6. கேள்வி பிஹெச் என்ன, அதே மாதிரி சதவீத அயனாக்கத்திட சதவீத அளவு, அயனாக்கத்திட சதவீத அளவு என்னன்றது கேள்வி. அப்ப எனக்கு தெரியும் என்னண்டா பிஹெச் தானே, இது ஒரு மென்னமிலம் தானே. அப்ப நான் வந்து இப்ப நான் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இது எனக்கு மட்டும் இல்ல எல்லாருக்குமே தெரியும். என்ன ஒழுங்கா நீங்க பிசிக்கலா படிக்கிறோம்னா கட்டாயம் இது பாடமிக்கணும் என்ன √KAC இதான் என்ன ஒரு மென்னமிலத்துல பி என்ன H3O+க்கான கோவை. இதை வச்சு நான் கேள்வியை முடிச்சிடுவேன். கேன்றது என்ன 1^10⁵ அழகு தேவையில்லை MCQ அல்ல. சி என்ன 1^10 என்ன 1, அப்ப என்ன 1^10⁵ ஆகவே 1^10 என்னன்னு வர போற 3 உண்டு வர போற. 1^10⁵3 மூல் DM-3 டிரெக்டா என்ன வர போற பிஹெச் உங்களுக்கு தெரியும் என்ன என்ன இந்த சயலோக் 10 H3O+ எல்லாம் போட்டு நிக்காம என்ன பிஹெச் 3. அதே மாதிரி எனக்கு தெரியும் சதவீத அயனாக்கம் என்ன கூட்டற்பிரிகை அளவுன்னு செல்றதுக்கு பேர் அல்பா. இவரைத்தான் நாங்க சொல்லுவோம் அயனாக்க அளவு. சதவீத அயனாக்கம் என்ன, இவரை 100ஆல பெருக்கினா 100 அல்பான்றதுதான் என்னத்த சதவீத அயனாக்கம். இது வந்து அயனாக்க அளவு, இது வந்து என்ன அயனாக்க அளவு. சதவீத அயனாக்கம்ன்றது என்ன, இதை 100ஆல பெருக்கிறது இல்லைங்கன்னா சதவீத அயனாக்கம் எவ்வளவு வீதம் அயனாக்கம் அயனாக்கம் அடைஞ்சிருக்கிறது சதவீத அயனாக்கம். அப்ப நான் சொல்றேன் எனக்கு தெரியும் அல்பான்றது என்ன √KC வரப்போகுது. அப்ப சதவீத அயனாக்கம் என்ன வாரவடியை 100ஆல பிரிக்கணும் சரியா இல்ல. கே எனக்கு தெரியும் 1^10⁵5. சி தெரியும் எனக்கு 1^10⁵1. அப்ப என்ன வர போற சுருக்கினா 1^10⁵4. அதுக்கு வர்க்கமூலம் எடுத்து என்ன வர போற 1^10⁵2. இதான் என்ன அல்பாட பெருமானம். இப்ப இதை நீங்க சதவீத அயனாக்கத்துக்கு மாத்த போறோம்னா என்ன வேலை பார்ப்போங்க, இதை 100ஆல பெருக்குவோம். 100ஆல பெருக்கினா என்ன விட வரும் 1 வரும். ஆகவே ஆன்சர் என்ன 3,1. 3,1 எத்தினாவது ஆன்சர் 2வது ஆன்சர். இது வந்து இப்ப நான் இதெல்லாம் எழுதிக்கிறது விளங்கப்படுத்த வரல, சுவர ஒழுங்கா செய்யறால் √KACயை பூட்டிப்பான், அதை கூட சின்ன பூட்டிக்குமானா மனசால செஞ்சுப்பான். இப்படி 10⁵5 10⁵2 10⁵6 வர்க்கமூலம் எடுத்த 10⁵3 3 போட்டு வைத்திக்குமா இல்லைங்கண்ணா. இப்ப தியரிக்குள்ள ஆளதான் நான் போவேன்னு சொல்றார்கள் சரியா. நீங்க சொல்லுங்க பாப்போம் பிரான்ஸ் நீங்க என்ன அமில மூலத்துக்கு வரை விலக்கணம் படிச்சுப்போங்க ஒரு 3 பேர்ட வரை விலக்கணம். ஒன்று என்ன படிச்சுப்போங்க
ஆர்னிஎஸ்ட் என்ன கருன்னு படிச்சுப்போங்க. H பிளஸ் நீள அயனாக்கம் செஞ்சா அமிலம், OH மைனஸ் நீள அயனாக்கம் செஞ்சா காரம் அப்படின்னு. அதே மாதிரி என்ன புரொன்ஸ்டன் லோரைடு என்ன கரு படிச்சுப்போங்க. H பிளஸ் விடுவிச்ச அமிலம், H பிளஸ் ஏற்றா மூலம் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி வந்து என்ன லூயிடு என்ன கரு படிச்சுப்போங்க. தனிச்சோடி இலத்திரனை இழந்தா வந்து என்ன லூயி மூலம், தனிச்சோடி வெக்ரோபிட்டில வச்சுக்கிறா, இல்லாட்டி தனிச்சோடி இலத்திரனை ஏற்கிறா லூயி அமிலம் அப்படின்னு. அப்ப இதுல புரொன்ஸ்டன் லோரைடு தீரத்துக்கு வந்து இருந்துச்சுன்னா இது ஒரு மென்னமிலம் தானே. மென்னமிலம் என்றால் யாரு? நீர்ல அயனாக்கம் அடைஞ்சு H பிளஸ் விடுவிக்கிறாள். அதுவும் என்ன மென்னு என்ன பகுதியாக விடுவிக்கிறாள். ஆகவே என்ன வரப்போற H3O பிளஸ் எக்வஸ் CH3 COO மைனஸ் எக்வஸ். சரியா? எழுதிக்கிறது விளங்குறதுன்னு நினைக்கிறேன், போர்ட்ல விளங்குறது. ரைட். அப்ப நான் எடுக்கிறேன் இவருடைய ஆரம்ப அளவு ஒண்டிக்குமல்ல, இவருடைய ஆரம்ப அளவை C அப்படின்னு எடுக்கிறேன். நீருன்றது லிக்விட் ஃபார்ம்ல நினைக்கிறேன். அப்ப சமநிலை மாறிலிக்கான கோவில் அது வராதல்ல. இதுல சமநிலை மாறிலி என்ன அமிலம்ன்றதால கே அமில கூட்டற் பிரிகை மாறி என்ன KA வரும். அப்ப இங்க இவங்களோட ஆரம்பத்துல ஈண்டிக்க மாட்டாங்களோ தானே. அப்ப பிரிகிற அளவு என்ன இவர கூட்டற் பிரிகை அளவு அல்பான்னு எடுக்கிறேன். ஆகவே பிரிகை அளவு என்ன C அல்பா. ஆக இவரும் என்ன C அல்பா, இவரும் C அல்பா. ஆகவே லாஸ்ட்டுக்கு இவர் என்ன முடிஞ்சிப்பார் C × 1 மைனஸ் அல்பா மிஞ்சிப்பார். இவர் C அல்பா உருவாகிப்பார். இவர் என்ன C அல்பா உருவாகிப்பார். கிளியரா? இப்ப ஒரு ஆள் வந்து என்ன செய்யுமா, நாங்க கோவையை போடுவோம். கேக்கான கோவை எப்படி வாரு H3O பிளஸ் எக்வஸ் என்ன விளைவுகளோட செறிவு பீசமான கட்டாயம் போடணும். CH3 COO மைனஸ் எக்வஸ். அது என்ன வரும் CH3 COOH எக்வஸ். இப்ப எனக்கு தெரியும் இந்த H3O பிளஸ் CH3 COO மைனஸ் சமநிலை மாறிலிக்கான கோவையில சமநிலை செறிவுகளை தான் பிரதிடுவோம். கவனம். அப்ப சமநிலை செறிவு C அல்பா இவங்க ரெண்டு பேருக்கும் எப்படி ஆகிற சமனாவல்ல ஆகிரு. அப்ப சமனாகிறேன்னு சொன்னா நீங்க என்னென்ன போடுவோங்க C அல்பா கீழே என்ன வரும் C × 1 மைனஸ் அல்பா. அப்ப உங்களுக்கு தெரியும் ஒஸ்வால்ட ஐதாக்கள் விதிப்படி எப்படி ஒஸ்வால்ட ஐதாக்கள் விதிப்படி ஒன்றை விட அல்பா நல்லா சிரிசின்றதால 1 மைனஸ் அல்பான்னு அளவு எதுக்கு சமனாகியும் 1க்கு சமனாகியும். அப்ப எனக்கு என்னன்னு போடலாம் K சமன் C வர்க்கம் அல்பா வர்க்கம் 1 மைனஸ் அல்பா 1 எடுத்தா C வரப்போகுது. இப்ப எனக்கு பாருங்க இந்த சியையும் இதுல ஒரு சியையும் வெட்டினோம்டா பாருங்க அல்பாவை நான் இழுவாய் மாற்றம் செஞ்சா என்ன வரும் ரூட் K C வரும். இதைத்தான் ராஜா நான் டிரெக்டா என்ன செஞ்சுக்கிறேன் பாருங்க இங்க போட்டிக்கிறேன். விளங்கினா இவ்வளோ நிறுவி போறது எவ்வளவு டைம் அணியாயம் விளங்கினா இன்னும் அந்த அளவுக்கு நீங்க ஈக்கப்படா அப்படின்னு நான் சொல்றேன். ரைட். அடுத்த விஷயம் என்னண்டா இப்ப பாருங்க அடுத்தது என்னது H3O பிளஸ்க்கான கோவை இப்படி வந்த ரைட் ஈனே எனக்கு விளங்குற பாருங்க C அல்பா சமன் தானே. அப்ப எனக்கு H3O பிளஸ் CH3 COO மைனஸ் இடத்துக்கும் H3O பிளஸ் போடையில தானே போட்டா எனக்கு எப்படி எழுதலாம் பாருங்க பார்ப்போம். K சமன் H3O பிளஸ் எக்வஸ் என்ன வர்க்கம் கீழே என்ன இண்டிக்கும் இதுக்கு C × 1 மைனஸ் அல்பா இதே கேஸ் தான் இது 1 ஆகிக்கும். ஆகவே CL இண்டிக்கும் குறுக்க பெருக்கினா என்ன KAC அதுக்கு வர்க்க மூலம் எடுத்து என்ன வந்திக்கும் சொல்லுங்க வாக்கு H3O பிளஸ் வந்திக்கும். இதைத்தான் நான் டிரெக்டா என்ன செஞ்சுக்கிறேன் இங்க அப்ளை பண்ணிக்கிறேன். விலகின என்னன்றது. அப்ப நான் சொல்றேன் இது ஒன்றும் எழுத தேவையே சும்மா இந்த கேள்வி மனசால செய்யலாம்னு சொல்றேன். விளங்கினா அப்ப அந்த அளவுக்கு நீங்க கட்டாயம் என்ன ஃபார்முலேக்கும் எக்ஸாமுக்கு போறாங்க. ரைட். எத்தனாவது ஆன்சர் வரும் 2வது ஆன்சர் வரும். ரைட். அடுத்த கேள்விக்கு வாங்கோ. ஏழாவது கேள்வியை பாருங்கோ. ஏழாவது கேள்வி என்ன அமோனியா இது மாதிரி XeCl2 SFO BrF3 என்ன ஒரு 4 பேர் தந்திக்கிறாங்க. உண்டு யாரு அமோனியா அதே மாதிரி என்ன ஜெனன் குளோரைட் அதே மாதிரி SFO
அதே மாதிரி என்ன BrF3 ரைட். அப்ப எனும் மூலக்கூறுகளோட வடிவங்கள் ரைட். உங்களுக்கு தெரியும் இந்த வடிவங்கள் இலத்திரன் சோடி கேத்திர கணித வடிவங்கள் இது சம்பந்தமான கேள்விகள் வாரா இல்லையா? இப்படி கேள்விகள் வார டைம்ல இப்ப இதுகளை செய்யறதுக்கு என்ன நிறைய முறை இருக்கு. இப்ப வடிவம் செல்லக்குள்ள சிலாக்கள் வந்து என்ன ஒரு நம்பர் ஒன்று பாடமாக்கி வச்சுப்பாங்க. எப்படி 16ண்டா நேர்கோடு, 18ண்டா கோண வடிவம் இல்லாட்டி வி ஷேப், சரியா? நேர்கோட நீட்டலும் செல்லலாம் ரைட். இப்ப என்ன விஷயம்டா அதை தாண்டி இந்த வடிவங்களோட சம்பந்தப்பட்ட என்ன இந்த தளங்கள் அப்படின்ற நாலேஜ் உங்கள்கிட்ட செக் பண்ணுவாங்க. ஒவ்வொரு பேப்பர்லையும் பெரும்பாலும் 30ல 35க்குள்ள ஒரு கேள்வி ஒன்று வரும். ஒரே தளத்துல கார்பன் அணுக்கள் ஈக்கும், வேறுபட்ட தளத்துல கார்பன் அணுக்கள் ஈக்கும், இந்த மாதிரியான ஒரு கேள்வி வந்து என்ன கட்டாயம் வந்து என்ன ஈக்கும். அப்ப அதால உண்மையாவே இந்த வடிவங்கள் எப்படி தோன்றும் அப்படின்னு சொல்லி என்ன கட்டாயம் ஒரு ஐடியா உங்களுக்கு ஈக்கும். இப்ப எங்கடத்துல எப்படின்னா நீங்க 2 விஷயம் படிக்கிறேன். ஒன்று இலத்திரன் சோடி கேத்திர கணித வடிவம், இன்னொன்னு என்ன படிக்கிற அதிலேருந்து உருவாகிற வடிவம். இப்ப இந்த இலத்திரன் சோடி கேத்திர கணித வடிவங்களை நாங்க செல்வோம் வந்து தாய் மூலக்கூறுகள் அப்படின்னு பேரண்டல் கம்பவுண்ட்ஸ் இல்லைங்களா? அதுலேருந்து உருவாகுதார்கள் தன் யாருன்னு சொன்னா வடிவங்கள். அது எப்படி உருவாகுது இப்ப நீங்க பாருங்க பார்ப்போம். நான் வந்து இந்த வெஸ்பர் கொள்கை, அதாவது வந்து என்ன ரொனால்ட் கில்லஸ்பின்ற விஞ்ஞானியும் ரொனால்ட் சிட்னி நைலோம்ன்ற 2 விஞ்ஞானி அவங்க தான் இந்த விஷயம் எல்லாம் சொன்னாங்க. எப்படி சொன்னாங்க? அப்ப அதாவது இப்ப நீங்க ஜிக்மா பிணைப்படுத்தாலும் 2 ஒரு பிணைப்படுத்தணுவீங்களே, ஒரு பொண்ட் எடுத்துனுவீங்களே, பொண்ட்லயும் 2 இலத்திரன் நீக்கிறது தானே. அதே மாதிரி தனிச்சோடியும் எடுத்துன்னு தனிச்சோடியிலையும் 2 இலத்திரன் நீக்கும் தானே. அப்ப இந்த ரொனால்ட் கில்லஸ்பியும் ரொனால்ட் சிட்னி நைலோவும் என்ன சொன்னாங்கன்னு சொன்னா இதுவும் கட்டாயம் தெரிஞ்சுக்கணுமே. MCQல முதல் கூற்றாக என்ன செய்யலாம் கேட்கப்படையிலும். அதாவது இலத்திரன் சோடிகள் தூரம் தூரமா ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கும், அவங்களோட தள்ளிகைக்கு ஏத்த மாதிரின்ற விஷயத்தை யாரு செஞ்சா இந்த 2 விஞ்ஞானியும் செஞ்சேன். அப்ப இதுல மெயினா பிரதான தொழிற்பாட்டு கூட்ட மூலகங்கள். பிரதான கூட்ட மூலகங்கள்ன்றது என்ன? எஸ் பிளோக்கும் பி பிளோக்கும். நான் இதுக்கு முன்னுக்கு முதலாவது கேள்வியில முதல் 20 மூலகங்களுக்கு ஒரு ஆவரது அட்டவணை ஒன்று போட்டேனே, அந்த மூலகங்கள் தானே. இதுல பாருங்க முக்காவா இதுல எங்க சரி டி பிளோக் மூலகம் மீகிறா முக்கா எல்லாமே என்னத்தை எஸ்எம்பி தான். இவங்களை தான் சொல்ற பிரதான கூட்ட மூலகங்கள். பிரதான கூட்ட மூலகங்களோட வடிவங்களை பத்தி சொன்னால் யாருன்னு சொன்னா ரொனால்ட் கில்லஸ்பி. ரொனால்ட் சிட்னி நைலோம் என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னா டி பிளாக் மூலகங்களும் உருவாக்குவாங்க. உதாரணத்துக்கு CrO2Cl2 இதுவும் ஒரு பங்கீட்டுவல் சேர்வுதான். இதுகளை பத்தி இவங்களோட வடிவங்களை பத்தி சொன்னால் யாருன்னு சொன்னா ரொனால்ட் சிட்னி நைலோம். விலங்கு என்னன்றது. அப்ப அது எப்படி வாரு இப்ப வெஸ்பர்ன்ற அந்த கொள்கை இப்ப நல்லா பாத்துக்கோ. இப்ப 2 அணுக்கள் இந்த நிலையங்களை நீங்க என்ன கைய மை அணுன்னு வச்சுக்கொள்ளுங்க. மையணு இங்கால ஒரு சிக்மா போண்ட், இங்கால ஒரு சிக்மா போண்ட். இதைத்தான் நீங்க நேர்கோடு கோணம் 180 இங்கால ஒரு அணு இங்கால ஒரு அணு இல்லைங்கண்ணா. என்ன நல்லா நினைச்சுக்கொள்ளுங்க. வெஸ்பர்ன்றது சிக்மாவும் தனிச்சோடியும் மட்டும் இல்லைங்கண்ணா. இப்ப இது பாருங்க ஒரே தளம் தானே. பாருங்க இது எனக்கு இந்த போர்டுல ஒட்டையிலுமே போர்டு ஒட்டினா பிளேன் ஆகிக்கும். இந்த போர்டுல இங்க நீட்டி கொண்டெல்லாம் மீக்கா. அப்ப இது என்ன ஒரு தளத்துல இப்ப இதே என்ன 2வது ஆள் யாருன்னு சொல்லுங்க வாக்க தலமுக்கோணமா இல்லையா? 2வது ஆள் யாரு தலமுக்கோணம். தலமுக்கோணம் எப்படி வர இதான் தலமுக்கோணத்துல ஷேப் விலங்கினன்றது. சரியா? இதான் என்னத்த தலமுக்கோணம். இதுல பாருங்க பாப்போம். இந்த நுனியெல்லாம் என்ன சொல்லு சொன்னா என்ன வரும்டா ஒரு முக்கோணம் வருமே. தல முக்கோணம்னு சொல்ல காரணம் என்ன? இவரை கொண்டு போர்டுல ஒட்டையிலும் பாருங்க பாப்போம். ஒட்டினா பிளேன் ஆயிப்பாரு. இதுல இருந்து நீங்க ஒரு ஆளை தூக்கிட்டு அந்த இடத்த தனிச்சோடியால ரிப்ளேஸ் பண்ணுங்க. பிணைப்பு சோடி ஒன்று பிணைப்பு சோடியோல தள்ளுறதை விட தனிச்சோடி ஒன்று பிணைப்பு சோடியை தள்ளுறது என்ன கூட தானே. அப்ப என்ன தள்ளுறது கூட என்ன கொஞ்சம் ஒடுங்கி. அதன் பாருங்க தலைமுக்கோணம் வைக்கக்குள்ள கோணம் என்ன ஒரு பாருங்க ஒரு வட்டத்தை 3ஆ பிரிச்சா 120 120. தனிச்சோடி ஒன்று கூடுதலா தள்ளுதானே. அதால 120 கொஞ்சம் குறைவு 118 செல்லும் இல்லைங்கண்ணா. இதை கோண வடிவம் செல்லலாம், இல்லாட்டி தலைகீழ இப்படி பார்த்து விசேப்னு செல்லலாம், இப்படியும் செல்லலாம் இல்லைங்கண்ணா. அடுத்த விஷயம் பாருங்க. இதைத்தான் நாங்க என்ன சொல்றேன்டா என்ன நான்முகி. இப்ப நாங்க என்னன்னு சொல்லுவோம் நான்முகின்னு சொல்லுவோம். இதை பாருங்க பார்ப்போம். இதை நீ பார்த்தாய் அப்படின்னு சொன்ன இதெல்லாம் இணைங்கோ. இதை இங்க இதை இங்க இதை இங்க அதே மாதிரி கீழே இதுக்கு பேர் என்னத்த நான்முகி. இதை கொண்டாந்து இங்க போர்டுல ஒட்டையிலுமா ஏல பாருங்க வெளியில நீட்டி கொண்டிருக்கும். அப்ப நான்முகியில ஈக்கிறார்கள் ஒரே தளத்துல இருப்பாங்களா? இதுக்கு முன்னுக்கு ஒரே தளத்துல நான்முகி ஜொயின் ஆகினாய். உதாரணத்துக்கு இதோட இங்கே நேர்கோடு இப்ப விடியல் இந்திக்கும் இல்லைங்கண்ணா. அப்ப இதுங்க அழைக்கிறது நேர்கோடுண்டா நேர்கோடோட ஜொயின் ஆகிக்கிற இவரும் அதே தளத்துல இருப்பாங்க. ஆனா இவங்க 3 பேரும் தளம் வித்தியாசமாகுவாங்க. நான்முகில எல்லாரும் வேற வேற தளம் இல்லை கவனமே ரைட். அடுத்த விஷயம் என்ன நான்முகிலேருந்து ஒரு ஆளை தூக்கி விட்டேன்னு வைப்போம். இப்ப பாருங்க பார்ப்போம். இதெல்லாம் இணைங்க வாங்க. இது 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 என்ன முக்கோணம் அடி இங்கால ஒரு முக்கோணம் இங்கால ஒரு முக்கோணம் இங்கால ஒரு முக்கோணம் முக்கோண
கூம்பகம். இன்னொரு ஆளை தூக்குவோம் பார்ப்போம். திருப்பி என்ன? கோண வடிவம். விளங்கினா? அதே மாதிரி தான் திருப்பி அடுத்தது என்ன? இதான் என்ன? எங்கட எண்முகி. விளங்கினா? சாரி, எண்முகி இல்ல, முக்கோண இரு கூம்பகம். விளங்கினா? இதுக்கு பேர் என்னத்த? முக்கோண இரு கூம்பகம். முக்கோண இரு கூம்பகம் எப்படி வாருன்னு சொல்லுங்க பார்க்க. இப்ப பாருங்க பார்ப்போம். இந்த நுனியை வைங்கோ. இந்த நுனியை நீங்க இது எல்லாத்தோடையும் இணைங்க பார்ப்போம். இந்த நுனியோட கீழே இருக்கிற இந்த நுனி இதோட அதே மாதிரி இதை அதோட இணைச்சா பாருங்க பார்க்க என்ன வரும்? இந்த சரிய இந்த பேனைக்கிற இந்த தலைமைக்கிற தானே, இன்னொரு உள்ளுக்கு தலைமுக்கோணம் ஒன்று விளங்கும் பாருங்க பார்ப்போம். இதெல்லாம் சேர்ந்து ஒரு தலைமுக்கோணம் மாதிரி விளங்கும். இதுக்கு இங்கால சைடு என்ன வரும்? ஒரு கூம்பகம் வரும். அதே மாதிரி இங்கால இணைச்சாலும் என்ன வரும்? ஒரு கூம்பகம் வரும். அப்ப ரெண்டு பக்கமும் மீக்கிறதால நாங்க என்ன சொல்லுவோம்? முக்கோண இரு கூம்பகம் அப்படின்னு சொல்லுவோம். அதுல இருந்து ஒன்றை தூக்கி விட்டா என்ன நடக்கும்னு சொல்லுங்க வாங்க. இதைத்தானே என்ன நிறுத்தாடு வலை சீசோன்னு படிச்சுப்பாங்க. இப்படி இங்கால ஒரு ஆள் இந்த என்ன செய்யும்? இப்ப இப்படி ஆடுறதானே. இல்லைங்கண்ணா? இதான் என்னத்து? சீசோ. சீசோக்கு நிறைய பேர் இருக்கிறது. சீசோ, நிறுத்தாடு வலை, உருக்குலைந்த நான்முகி, சிதைந்த நான்முகி, அதே மாதிரி ஒழுங்கற்ற நான்முகி, இதெல்லாம் மீகிறது. சரியா? இதுல இருந்து பாருங்க, இன்னொரு ஆளை தூக்கி விட்டோம்னா என்ன வர? டி ஷேப். விளங்கினா? இன்னொன்று தூக்கி விட்டோம்னா என்ன வரும்? நேர்கோடு. விளங்கினா? அப்ப லாஸ்ட்டுக்கு எண்முகி எப்படி வாருன்னு சொல்லுங்க வாங்க. எண்முகி கொஞ்சம் கஷ்டம் கையில வைக்கிறது. சரியா? இப்ப இப்படி இருக்கிறது தானே. இதுல பாருங்க பார்ப்போம். இந்த நுனியெல்லாம் இணைங்க. என்ன வரும்? மேல ஒரு பிரமிட் ஒன்று வரும் தானே. இங்கால ஒரு முக்கோணம், இங்கால ஒரு முக்கோணம், இங்கால ஒரு முக்கோணம், இங்கால ஒரு முக்கோணம். கீழோக்கு இதையும் வைங்களே. அதே மாதிரி இங்கால ஒன்று வருமல்ல. அப்ப இப்ப தனியா பார்க்கக்குள்ள கீழே அடியில இப்படி சதுரம் ஒண்டிக்கு மேல இப்படி கீழே வச்சோன்னு சொன்னா அந்த சதுரம் மூடிப்பட்டுருமல்ல. ஏன்னா இங்காலையும் திருப்பி 4 முக்கோணம் வரும். அப்ப எல்லாம் எத்தனை பக்கம் வரும்? 8 பக்கம். எண்முகி. இல்லைங்கண்ணா? அப்ப எண்முகில இருந்து வந்து என்னத்த ஒன்றை தூக்கி விட்டோம்னா என்ன? சதுர அடி உள்ள கூம்பகம், சதுர கூம்பகம். இன்னொன்னு தூக்கி விட்டோம்னா என்ன? சதுரத்தலம். இவர ஒட்டேலும். இல்லைங்கண்ணா? அப்ப இப்படித்தான் என்ன வடிவங்கள் வார. அப்ப நாங்க இப்படி விளங்கி எங்களுக்கு என்ன இப்படி விளங்கலும் மும்மரை இப்படி விளங்குற அமோனியா எடுத்து. ஆனா தேவையில்லாத வேல். இல்லைங்கண்ணா? அமோனியா எடுத்து சொன்னா இப்படி யோசிப்போம். அமோனியா மொத்தம் எத்தனை வெஸ்பரிக்குது? 4 இந்திக்கும். அப்ப இப்படி இந்திக்கும் நான்முகி இந்திக்கும். நான் சொன்ன மாதிரியா இப்படி இந்திக்கும். இல்லைங்கண்ணா? இப்படி இந்திக்கும். ஒன்று இல்லா பைத்திக்கும். இல்லா போனா என்னத்த? கூம்பகம். அது தேவையில்லாத தலைவலி. இல்லைங்கண்ணா? நீங்க விலங்கெடுக்கிறது என்னத்துக்கு ஏந்தி சொன்னா இந்த தளங்கள் சம்பந்தமான கேள்வி ஒன்று வாரேன்றனை பின்னால அதுக்காக வேண்டி. ஆனா இதுக்கு விலங்கெடுக்க தேவையில்லை. சும்மா பாடமாகினா போதும். விலங்கினா? எப்படி நம்ம பண்ற? ஹைட்ரஜன் மையனோட பிணைக்கப்பட்டிருந்தா 7 வலுவளவிலத்திறன் கொடுப்போம். ஒக்சி அமிலங்கள் பிணைக்கப்பட்டிருந்தா, ஒக்சி அமிலங்கள் என்ன? H2CO3 எடுத்து வைப்போமே. H2CO3 எடுத்தோம்னு சொன்னா இது என்னத்த? H2CO3ன்றது ஒரு ஒக்சி அமிலம் தானே. அப்ப இதுல ஹைட்ரஜன் என்ன? ஒக்சிஜனோட தானே பிணைக்கப்பட்டிருக்கும். அதாவது அமிலம் என்ற H+ இலக்கும் அல்ல. பொதுவா அந்த ஒக்சி அமிலங்கள் இலக்கிற H+ எங்கே இழக்கப்படும்? ஒரு OH பிணைப்புல இருந்து. அந்த OH பிணைப்புகள் H கொடுக்குற வலுவளவிலத்தின் எத்தனை சொல்லுங்க பாக்க. 1. மற்ற டைம்ல மையனோட நேரடியா பிணை கொடுக்குறது என்னது? 7. அப்ப எப்படி நம்ப பண்ணுவோம்? நான் 1 நம்ப பண்ணி காட்டுறேன். 7 எத்தனை பேர் இருக்கிற? 3. அப்ப 7 தர 3 21. நைதரசன்ற வலுவளவிலத்திறன் 25. டோட்டலா 26. அப்ப நீங்க பாடமாக்கி வச்சுக்கிறேன். நான் எல்லாத்தையும் எழுதிக்கல. 16 நேர்கோடு இல்லாட்டி நீட்டல். 18 என்ன? கோண வடிவம். 20 கோண வடிவம். 22 நேர்கோடு. 24 தலமுக்கோணம். 26 முக்கோண கூம்பகம். அதே மாதிரி என்ன? 28 டி ஷேப். 30 நோண்டு இல்ல. 32 என்ன? நான்முகி. 34 சீசோ. 36 சதுரத்தலம். 38 இல்ல. 40 முக்கோண இரு கூம்பகம். 42 என்ன? சதுர கூம்பகம். 48 எண்முகி. இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். அப்ப இதுல எங்களுக்கு என்ன வர போற? 26 முக்கோண கூம்பகம். XCCL2 என்ன வரும்னு சொல்லுங்க. 8 சக. இப்படி எல்லாம் எழுத தேவையில்ல. நான் விளங்கப்படுத்தணும்ன்ற ரீசனுக்காக எழுதுறேன். 7 2 14. அப்ப என்ன? 22. 22 என்ன? நீட்டல் இல்லாட்டி நேர்கோடு. அதே மாதிரி SF என்ன வர போரு? 7 தர 4 சக 6 என்ன வரும்? 28 34 சீசோ இல்லாட்டி நிறுத்தாடு வலை. வேற பேர் இந்த அடுத்த பேர் BRF3 எல்லாம் 7 செட் தானே எல்லாமே. 7 தர 4 என்ன? 28 டி ஷேப். இல்லைங்கண்ணா? ஆகவே எத்தனாவது ஆன்சர் வர்றது? அந்த ஆன்சர் எதுல இருக்கிற? முக்கோண கூம்பகம், நீட்டல், சீசோ, டி வடிவம். 5வது ஆன்சர். எத்தனாவது ஆன்சர்? 5வது ஆன்சர். அடுத்தது 8வது கூற்றுக்கு வாங்க. 8வது கூற்று. சரியா?
சாரி 8வது கேள்வி. 8வது கேள்விக்கு வாங்கோ. 8வது கேள்வி என்ன கேட்டிக்கிறாங்கண்டா, பிழையான கூற்றை தெரிவு செய்ய. ரைட். என்ன? முதலாவது, வைரத்தை விட காரியம் உயர் உருகுநிலை உடையது. ரைட். இப்ப இந்த காரியம் வைரம் என்ற கேஸுக்கு போக முன்னுக்கு கட்டாயம் உங்களுக்கு தெரிஞ்சிக்கணும் காபன்ற பிரதிருப்பங்களை பத்தி இல்லைங்களா. இப்ப காபன்ற பிரதிருப்பங்களை பத்தின கேள்வி வருமானு கேட்டா ஆல்ரெடி வந்தீங்கிறேன். எனக்கு தெரிஞ்சு 2023 ஆகி இல்லைங்களா. அப்ப 23ல காபன்ற பிரதிருப்பம் சம்பந்தமான ஒரு வினாயனை செய்யப்பட்டீங்கிற கேட்கப்பட்டீங்க. அப்ப கட்டாயம் காபன்ற பிரதிருப்பம் பத்தி உங்களுக்கும் என்ன செஞ்சுக்கணும், ஒரு ஐடியா வந்து ஃபுல்லா ஈக்கணும். இப்ப நாங்க காபன் எடுத்தோம் சொன்னா, இப்படி நாங்க காபன் எடுத்தோம் சொன்னா, காபனுக்கு 3 பிரதிருப்பம் இருக்குது. ஒன்று காரியம், இன்னொன்று என்ன வைரம், இன்னொன்று என்ன புலரின். அப்ப இதுல எப்படின்னு சொன்னா, காரியம் எப்படி இருக்கும்னு சொன்னா, இப்படி அருகோணியை நாங்க அடிக்கணும் எப்பவுமே இப்படி இதான் காரியத்திட ஷேப். இதான் என்ன காரியத்திட ஷேப். இப்படி அருகோணிகளை அடுக்கி வச்ச மாதிரி படைப்படையும், அதாவது என்ன நலிவான லண்டன் விசைகளுக்கு எனக்கு தனி எல்லாமே காபன் காபன் சொன்னா சொல்லுங்க பாப்போம். எல்லாமே காபன் காபன் சொன்னா இந்த மூலக்கூட்டடை கவர்ச்சி விசை என்ன சொல்லுங்க லண்டன் போஸ்ட் தான் இல்லைங்கண்ணா முனைவற்றாக்களை வைப்பாங்க. அப்ப காபன்ல வந்து என்ன இப்படி காபன் என்ன படைப்படையா இப்படி என்ன காணப்படும். அந்த படைகள் நலிவான லண்டன் விசையில வந்து என்ன பிணைக்கப்பட்டி. அதே அப்ப இதுல பாருங்கோ பார்த்தா விலங்கு எப்படின்னா உங்களுக்கு ஒரு காபனை சுத்தி எத்தனை காபனிக்கிற 3 காபன். அப்ப ஒரு காபனை சுத்தி இன்னும் 3 காபன் sp2 கலப்புல எப்படி sp2 கலப்புல தலமுக்கோண வடிவத்தை அமைச்ச வண்ணம் என்ன இந்த காபன் என்ன ராட்சத கட்டமைப்பு உருவாக்கப்பட்டி. அதே நீங்க வைரத்துக்கு வந்தோம்னு வைங்களே, வைரத்துக்கு வந்தா ஒரு காபனை சுத்தி இன்னும் எத்தனை காபன் சொல்லுவாங்க 4 காபன். இந்த வைரத்துல கட்டமைப்பு கொஞ்சம் வரைய கஷ்டம், ஷேப்ல வரையுது சரியா. இப்படி இப்படி போகும் ஒரு ஜாய் சரியா. வைரத்துல என்ன சொன்னா ஒரு காபனை சுத்தி எத்தின இன்னும் 4 காபன். அப்ப என்ன கலப்புன்னு சொல்லுங்க, sp என்ன 3 கலப்புல நான்முகி வடிவத்துல பிணைக்கப்பட்டி. நான்முகி வடிவத்துல என்ன பிணைக்கப்பட்டி. புலரீனுக்கு வந்தோம்டா, புலரீன் எப்படி இருக்கும்னு சொன்னா என்ன ஒரு ஃபுட்பால் ஷேப். எப்படி இப்ப ஃபுட்பால் எப்படி கண்டிப்போங்க ஒரு நடுவுல ஒரு ஐங்கோணிக்கும். இப்ப ஃபுட்பாலை பார்த்தா விலங்க எந்த ஷேப்ல இருக்குதுண்டு ஏன்னா இப்ப நீ மேலால தைக்கிறல்ல ஒவ்வொரு டிசைனுக்கு. ஆனா பழைய காலத்து ஃபுட்பாலை கொஞ்சம் யோசிங்க, என்ன இதானே அந்த பழைய காலத்து ஃபுட்பால் ஷேப் ஆகிக்கும் விலங்கின. இப்படி இதுல பார்த்தா விலங்கும் பாருங்க ஒரு காபனை சுத்தி எத்தனை காபன் இன்னும் இங்க என்ன ஒரு நான் வரைஞ்ச தெரிய சின்ன பிள்ளை உண்டிக்கிறேன். ஈனியை பாருங்க ஒரு காபனை சுத்தி இன்னும் எத்தனை காபன் 3 காபன். இனி சின்ன பிள்ளை உண்டாகும் சரியா. ஒரு காபனை சுத்தி என்ன இன்னும் 3 காபன். ஒரு காபனை சுத்தி 3 காபன் sp2 கலப்புல என்ன தலைமுக்கோணத்துல இல்லைங்கண்ணா sp2 கலப்புல தலைமுக்கோணத்துல. அப்ப என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா என்ன பிழை வைத்தீங்கன்னு பாக்குறேன். சரி இங்கெல்லாம் சரியாகிது. எந்தையோ சொதப்பிட்டேன். எனக்கு இந்த அறுகோடியில சைடை கொஞ்சம் மாத்தி போட்ட மாதிரி அதை விடுங்க விளங்குறதுன விஷயமே. என்ன ஒரு sp2 கலப்புற என்ன தலைமுக்கோணத்துல இருக்குது. இப்ப இதை தாண்டி அப்ப புலரீனை பத்தி அவ்வளவு தெரிஞ்சா போதும். என்ன காபன் இப்படி பின்னி 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 60 காபன் சேர்ந்து ஒரு ஃபுட்பால் ஷேப்ல இப்பாரு. எல்லாம் sp2 கலப்புலையும் தலைமுக்கோண ஷேப்ல இருக்கும். இது தெரிஞ்சா சரி. இந்த வைரத்துக்கும் காரியத்துக்கும் வந்தோம்டா இதை தாண்டி நிறைய ஒப்பீடு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். இதை தாண்டி நிறைய ஒப்பீடுன்னா என்ன அடர்த்தி எடுத்தோம்னு வைங்க. அடர்த்தி வந்து நான் எடுக்கிறேன் வந்து காரியத்தை வந்து சீனு சும்மா போட்டேன், வைரத்தை இப்படி வீண்டு போட்டுன்னு வச்சுக்கொள்ளுமே சரியா. அப்ப இல்ல அப்படி போடவும் தேவையில்ல, சும்மா செல்லுமே. ரைட். என்ன அடர்த்தி எடுத்தோம்னு சொன்னா அடர்த்தி வந்து யாரு கூடன்னு சொன்னா வைரத்துக்கு வந்து என்ன
காரியத்தை விட கூடவை. அதே மாதிரி காரியம் வந்து மின் என்ன செய்யும்னு சொல்லுங்க, கடத்தும். இவர் மின் என்ன செய்ய மாட்டார், கடத்த மாட்டார். இதுல சுயாதீன நிலத்தை நீக்கும், இதுல சுயாதீன நிலத்தை நீக்காது. உருகுநிலை எடுத்தொழுண்ட எப்படி உருகுநிலை எடுத்தொழுன்னு சொன்னா, காரியத்தோட உருகுநிலை கூட யாரை விட, வைரத்தை விட 3600 பாகைசி மட்டும் ஒரு மண்ணளவா யார் உருகுநிலைன்னு சொல்லுவாங்க, காரியத்துல. வைரத்துல 3550 பாகைசின்ற மாதிரி அண்ணளவா வரும். இதுல என்ன விஷயம்டா, இப்ப நான் பிசிக்கல் கிளாஸ்ல இந்த கேள்வி டிஸ்கஸ் பண்ணக்குள்ள ஒரு ஆள் கேட்டாங்க எப்படின்னு சொன்னா, இதுல சார் வைரத்தை விட காரியத்தோட காரியம் உயர் உருவு நிலை உடையதுன்னா என்ன, கேள்வியில என்ன சொல்லிக்கிற முதலாவது கூற்றுல வைரத்தை விட காரியத்துக்கு உயர் உருவு நிலைகிறது தானே. 2023 பாஸ் பேப்பர் கேள்வியில அந்த கூற்றை வந்து பிளன்னு எடுத்துக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி இல்லைங்கண்ணா. அப்படி இல்லை, அங்க கூற்றும் இங்க கூற்றும் வந்து வித்தியாசம். அந்த கேள்விய முறை வந்து கேட்டது முறை நல்ல விஷயம் என்னண்டா, இப்ப 3600க்கும் 3550க்கும் கிட்டத்தட்ட 50 பாய்சி தானே டிஃபரெண்ட். அப்ப இது ஆல்மோஸ்ட் வந்து என்ன, முறை வந்து 3550 விட 3600 பெருசான்னு கேட்டா ஓ பெருசி இல்லைங்கண்ணா. கணக்கு வந்து பார்த்தா விலங்குறல நம்பர்ல பெருசிண்டு. ஆனா அங்க எப்படி ஒரு வசனம் பயன்படுத்திப்பாங்கடா, கணிசமான அளவு உயர்வானது அப்படின்னு சொல்லி பயன்படுத்திப்பாங்க. அந்த கணிசம் என்ற சொல் எதை காட்டித்தாரன்னு சொல்லுவாங்க, கணிசம்ன்ற என்ன பெரிய வித்தியாசம், கணிசம்னா பெரிய அளவுன்ற அர்த்தம் இல்லைங்கண்ணா. இந்த கணிசம்ன்றது ஒரு சொல் மயக்கம் உள்ள என்ன அது சொல்லணும். ஏன்டா இப்ப கணிசம் அப்படின்னு சொல்லக்குள்ள டக்குன்னு எப்படி கிளிக் ஆகும்னா கொஞ்சம் அப்படின்னு, கொஞ்சம் இல்ல அர்த்தம். கணிசம்னா என்ன கூட என்ற அர்த்தம் இல்லைங்கண்ணா. அப்ப அங்க கணிசமான அளவு உயர்வானதுன்னா பிள்ளை. ஏன்டா 50க்கும் 600க்கும் 550க்கும் இடையில பெரிய டிஃபரெண்ட் உண்டு இல்லையா இல்லைங்கண்ணா. ஆனா உண்மை உயர்வானதானே, இதை விட இது கூட தானே விளங்கின என்னன்றது. அடுத்த விஷயம் என்ன தெரியணும், இந்த நலிவான என்ன பிணைப்பை கொண்டு இந்த பட உண்டு சார் பவுண்ட் அசைறதால இதை வந்து மசகிடும் பதார்த்தமாக காரியத்தை பயன்படுத்துவாங்க, வைரத்தை ஆபரணமா பயன்படுத்துவாங்க, கண்ணாடி வெற்று கோல்ற பயன்படுத்துவாங்க. இதான அவங்களோட பிரயோசனம். அப்ப முதலாவது கூற்று வந்து என்னங்க சரி, முதலாவது கூற்று வந்து என்ன சரி. ரெண்டாவது கூற்றுக்கு வந்தோம்டா, கல்சியம் கார்பனேட்டையும் அதே மாதிரி என்ன ஸ்டொஞ்சியம் கார்பனேட்டையும் வெப்ப பிரிகையை பத்தி ஒரு கேள்வி கேட்டீங்க. ரைட், வெப்ப பிரிகை எது தீர்மானிக்கிறேன், ஒரு சேர்விட அயன் இயல்பு தீர்மானிக்கும். அதாவது ஒரு அயன் சேர்வு தானே, ஒரு அயன் சேர்வுல அந்த சாதகம் எவ்வளவுக்கு எவ்வளவு உறுதியா, அயன் சேர்வைகள் எப்படி இருப்பாங்க, அயன் திண்மங்கள் என்ன சாலகங்கள் ஆயிப்பாங்க. சாலகம் என்ன, உதாரணத்துக்கு சோடியம் குளோரைட் சாலகத்தை எடுத்தா ஒரு சோடியத்தை சுத்தி 6 குளோரின் என்ன பிணைஞ்சு அப்படி பெரிய சைப்பாங்க. அதே எங்கட கண்ணுக்கு விளங்க, அது வேற விஷயம் என்ன. அப்ப இவங்க எல்லாம் சாலகம் ஆயிப்பாங்க. அப்ப சாலகங்கள்ன்றது என்னத்த, வாயு நிலை அயன்கள் சேர்ந்திக்கிறதல்ல. அவங்க எவ்வளவுக்கு எவ்வளவு பிளஸ் மைனஸ் நல்லா பொண்ட் ஆகிறாங்களோ அந்த அளவுக்கு பிரிக்க கஷ்டம். அந்த பொன்று உறுதியை தான் அங்க என்ன செய்யணும், ஒப்பிடும். அதான் அயன் தன்மைன்னு சொல்லுவோம் அதை. அப்ப எப்படி பாக்குற சிம்பிளான தியரி ஒன்று என்ன, முனைவாகு தன்மை. எப்படி முனைவாகு தன்மை, முனைவாகு தன்மை இதுக்கு நேர்விய சமனாய்க்கும்டா, கற்றை என்ற ஏற்றத்தின் கீழ் கற்றை என்ற ஆரை, இதுக்கு பேரிக்கிற கற்றை என்ற முனைவாக்கும் வலு. அதே மாதிரி என்ன, அன்னை என்ற ஏற்றம் தர அன்னை என்ற ஆரை, இதுக்கு பேர் என்ன முனைவாகும் தகவு அன்னை என்ற. இது என்ன நேர்மாறு வீத சமனாய்க்கும் என்னத்துக்குண்டா, அயன் சேர்வைகளோட அயன் தன்மைக்கு. அப்ப அயன் தன்மைக்கு நேர்மாறு வீத சமனாய்க்கும். அயன் தன்மை எதுக்கு நேர்வீத சமனா, வெப்ப உறுதிக்கு. அப்ப எனக்கு நேரடி எப்படி எழுதியிலும் அயன் தன்மை ஈக்கிற இடத்துக்கே தேவையான இதை ரிப்ளேஸ் பண்ணி எழுதியிலும், நேர்வீத சமனா வெப்ப உறுதி அயனுக்கே ரிப்ளேஸ் பண்ணி எழுதியிலும் தானே விலகின என்னன்றது. அப்ப நான் சொல்றேன் இப்ப எப்படி பாக்குறப்ப நாங்க கல்சியம் கார்பனேட்ல யார் ஈக்கிற, கல்சியம் 2+ ஈக்கிற, CO3 2- ஈக்கிற. ஸ்டொஞ்சியம் கார்பனேட்ல யார் ஈக்கிற, ஸ்டொஞ்சியம் 2+ ஈக்கிற, CO3 2- ஈக்கிற. அப்ப அன்னையன் ரெண்டுலையும் எப்படி ஆகிக்குது, CO3 2- CO3 2-. அப்ப ஒப்பீடு தானே நாங்க செய்ய போறோம், ஒரே மாதிரி இருக்கிறால பார்க்க தேவையில்லையா இல்ல. கட்டையின் ரேக்டம் 2+2+. அப்ப கட்டையின் ரேக்கத்தை என்ன செய்ய தேவையில்லை, பார்க்க தேவையில்லை. அப்ப ஆரையும் பாருங்க பின்னத்துல கீழே தானேக்குது, வெப்ப உறுதியும் பின்னத்துல என்ன தேய்கிற கீழே தானேக்குது. அப்ப ஆரை டிரெக்டா கூடினா வெப்ப உறுதி கூடும்னு எனக்கு சொல்லலுமா. இப்ப கல்சியமும் ஸ்டொஞ்சியமும் 2ஆம் கூட்டம் தானே. அப்ப 2ஆம் கூட்டம் எப்படி வார, பெர்லியம் 2+, அதுக்கு கீழே யாரு வரும், மெக்னீசியம் 2+, அதுக்கு கீழே யாரு வரும், கல்சியம் 2+, ஸ்டொஞ்சியம் 2+, பேரியம் 2+. அப்ப என்ன கூட்டத்தின் வழியை கீழ் நோக்கி ஆரை எப்படியுமே என்ன செய்யும், கூடும் அல்ல. அப்ப ஆரை கூடுருண்டா கல்சியம் கார்பனேட்டை விட ஸ்டொஞ்சியம் கார்பனேட்டை வெப்ப உறுதி என்ன செய்ய போகுது, கூட வைக்க போகுது. இப்படியெல்லாம் சுத்தி வளைச்சு பார்க்கப்படா இல்லைங்கண்ணா. கட்டாயம் என்ன இனோர்கானிக்ல நீங்க படிச்சீங்கல்ல, வெப்ப உறுதி வந்து என்ன கூட்டத்தின் வழியை கீழ் நோக்கி என்ன செய்யும், கூட்டிட்டு போகும் இல்லைங்கண்ணா. என்னன்றது ரீசன் என்னத்து, ஏன்னா ஒரு குறிப்பிட்ட செக்டர் வெப்ப உறுதினா கார்பனேட்டுகள் இல்லாட்டி சல்பேட்டுகள் இல்லாட்டி நைட்ரேட்டுகள் நைட்ரேட்டுகள்
ஒரு செட்டால்டு ஒரு டைப் ஆஃப் ஆல்டு வெப்பொருதின்னா அன்னையின் சமனாய்க்கும் ஒரு கூட்டத்தை எடுத்தா ஏற்றம் சமனாய்க்கும் கீழே போக்கொள்ள ஆரை கூடும் ஆரை கூடினா வெப்பொருதியும் கூடும் அப்படி கட் அண்ட் ரைட்டா பாடமிக்கணும் இல்லைங்கண்ணா. அப்ப இங்க என்ன சொல்லிக்கிறாங்க மாத்தியால சொல்லிக்கிறாங்க. ஆகவே என் ஆன்சர் யாருன்னு சொல்லுங்க ரெண்டாவது. ஆகவே என் ஆன்சர் வந்து என்ன ரெண்டாவது. என்ன கேட்டிக்கிறது என்ன பிழையானதை தான் தெரிவு செய்ய ஆனா உன்னாலே கூட ஒன்று அடிச்சுக்கொள்ளணும் பிழையானது ரைட். அடுத்தது புளோரினின் இலத்திரன் நாட்டல் சக்தி கார்பனின் அப்பெருமானத்திலும் உயர்வானது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க ரைட். இப்ப இது என்ன தந்த இலத்திரன் நாட்டல் சக்தி என்ன இப்ப நாங்க வந்து ஒரு அணு எடுத்து எப்பவுமே நல்லா விளங்கி கொள்ளுங்க. நைதரசன் எடுத்தேன்னு வைங்க நைதரசன் அணுவெண் 7. இதே நீங்க குளோரின் எடுத்தேன்னு வைங்க குளோரின் அணுவெண் 17. இப்ப இலத்திரன் நாட்டல் சக்தினா என்ன இலத்திரனோட நாடி செல்ற விதம். ஒரு ஆள் இலத்திரன நாடக்குள்ள எவ்வளவு சக்தியை உறிஞ்சுவாங்க எவ்வளவு சக்தியை விடுவிப்பாங்க அப்படின்றது. அப்ப இது என்ன விஷயம்னா நல்லா பாருங்க. இப்ப நைதரசன் எடுத்தேன்னு வைங்களே நைதரசன் வந்து இலத்திர நிலை அமைப்பு 1s2 2s2 2p3 தானே. இலத்திரனை ஏற்கிற இலக்கிற வேலையை செய்யறது எந்த ஓடு இறுதியோடு தானே. அப்ப இறுதியோடு உண்டாடா இது இறுதியோடு என்ன ரெண்டாவதோடு தானே. அப்ப எஸ் ஃபுல்லா நிரம்பிக்குது. பிக்கு வந்தோன்னு சொன்னா பீல எப்படி இருக்கிறாங்க 1 2 3 அதாவது P3 ஆல்ரெடி அரை நிரம்பல் உறுதியில இருக்குது. இப்ப குளோரினுக்கு வாங்களே 1s2 ஸ்டார்ட் ஆகி 1s2 2s2 என்ன சாரி 2p6 3s2 3p5 வரப்போகுது. இப்ப இங்க இறுதியோட என்ன 3 அல்ல 3லையும் பாருங்க எஸ் நிரம்பிக்குது. அப்ப 3p என்னன்னு வர போற 5 தானே. அப்போ 1 2 3 4 5. இப்ப என்ன விஷயம்டா நல்ல உனக்கு விளங்குறதானே பாருவாப்பம் என்ன ஈன குளோரினுக்கு இன்னும் ஒரு இலத்திரன் வந்தன்னு வைங்க அவரு P5ல இருந்து எங்க போவாருன்னு சொல்லுங்க P6க்கு போவார். அப்ப அவர் உறுதி வந்து என்ன ஆகன்ற இலத்திர நிலை அமைப்பு பெற்று உறுதி டொப்புக்கு போகும். இதே வந்து நைதரசன் எடுத்தா இன்னொன்று வந்துச்சுன்னா சும்மனியாத்துக்கு ஆல்ரெடி அரை நிரம்பல் P3 உறுதியில இருந்தால் P4 உறுதி இல்ல வைத்துருவார். திருப்பி முழு நிரம்பலுக்கு எங்க டீக்கணும் P6 ஆகாட்டி விளங்கினா. அப்ப நான் சொல்றேன் என்னண்டா எப்பவும் ஒரு அணு தான் உறுதியைக்கத்தானே விரும்பும். அப்ப உறுதியைக்க விரும்புறேன்னு சொன்னா இதுக்கு ஒரு இலத்திரன் இது ஏற்க விரும்புமா விரும்பாத. நைதரசனுக்கு நாங்க ஒரு இலத்திரனை கொண்டே கொடுக்க போல அது வானம் தான் சொல்லும். ஏன்னா நான் ஆல்ரெடி உறுதியாக்கி எனக்கு தேவையில்லை. குளோரின் வந்து என்ன எனக்கு வேணும் அலைஞ்சிட்டீக்குமே ஏன்னா அதுக்கு ஒன்று தெரிந்தா என்ன உறுதி டொப்புக்கு போகுமல்ல. அப்ப இவர் தேடி திரியுவார். இவர் அந்த தேடி திரிகிற ஆளல்ல. அப்ப நாட்டம் கூடு இவர் வானம் சொல்றாள் நாட்டம் குறவு நாடி போற விதம் குறவு. இதான் இலத்திரன் நாட்டம்ன்ற கான்செப்ட். அப்ப நாடி போற விதம் ஒரு ஆளுக்கு கூடுவீங்களே எனக்கே வேணும்டா திரிஞ்சிட்டீங்க கொள்ளே நாங்க கஷ்டப்பட்டு இதான் அங்க எடுத்துக்கொண்டு கொண்டு கொடுக்கணுமா அப்படி தேவையில்லை. நாங்க கொடுத்தாலே ஆள் வாங்கிக்கொள்ளும். அப்ப அதுவா எடுத்துக்கொண்டா என்ன சக்தியை விடுவிக்கும். அதை எப்படி அதுவா எடுத்துக்கொள்ளும் அணுண்டா அணுல ஆல்ரெடி கருவிக்கு மேல நடுவுல கரு பிளஸ் அல்ல சுத்தி என்ன தேய்க்கும் இலத்திரனிக்கும் இலத்திரன் மைனஸ். அப்ப இப்படி இருக்கிற ஒரு ஆளுக்கு தானே நீங்க இலத்திரன் ஒண்ணு கொண்டு கொடுக்க போற மைனஸ் ஒண்ணு கொடுக்க போற. அப்ப சும்மா எடுத்துக்கொள்ற இப்படி இங்க ரெண்டு விஷயம் நடக்கும். இலத்திரனா தள்ளு பிளஸ் மைனஸ கவர் யாரு வின் பண்றாங்கன்றதான் விஷயம். பிளஸ் மைனஸ கவர்றது இலத்திரன் தள்ளுறதை விட கூடண்டா சும்மா இலத்திரன் உள்ளுக்கு போகும். பிளஸ் மைனஸ கவர்றதை விட இலத்திரன் தள்ளுறது கூடண்டா நாங்க வெளியில இருந்து சப்போர்ட் ஒன்று கொடுக்கணும் தள்ளி உள்ளுக்கு சேர்த்துடணும். நாங்க தள்ளி உள்ளுக்கு சேர்க்க வேண்டிய ஆக்கள் தான் இவங்க. எப்படி நைதரசன் வந்து எனக்கு வேணும்னு செல்லுமா வானம்னு செல்லுவாண்டா நான் ஆல்ரெடி உறுதியாகி எனக்கு வானம்னு செல்லும். அந்த வானம்னு சொல்ற பாஷை என்ன இதன் பாஷை. அது இலத்திரன் தள்ளுகை எப்படி ஆகிக்கும் கவர்ச்சியை விட கூட ஆகிக்கும். வேணும்னு சொல்ற பாஷை என்ன இங்க இலத்திரன் தள்ளுகை விட கவர்ச்சி எப்படி ஆகி கூட வை விலைங்க என்னன்றது. அப்ப ஒரு ஆள்கிட்ட இந்த வேணும்னு செல்றாக்களுக்கு நாங்க வலுக்கட்டாயமா கொடுக்க தேவையில்ல. கொண்டே கொடுத்தாலே அவங்களா எடுத்துக்கோங்க தானே. அவங்களா வேலை செஞ்சா என்ன மைனஸ் நாங்க வேலை செஞ்சா என்ன பிளஸ் விலைங்கண்ணா. இல்லாட்டி என்ன பிளஸ் மைனஸ் ஒவ்வாத ஏற்றம் கவர்றது தானே அவங்களா வேலை செய்யறது சக்தியை விடுவிப்பாங்க. ஒத்தேட்டம் ஒன்று தள்ளுறது தானே. அப்ப அதை தாண்டி நாங்க வேலை செய்யணும் தானே. அப்ப பிளஸ். அப்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. நான் கீழே ஒரு ஓர்டர் ஒன்று எழுதுறேன். இந்த ஓர்டர் தான் எந்த ஓர்டருண்டா இலத்திரன் நாட்டல் சக்தி அதோட விடுவிக்கும் சக்தி. இலத்திரன் நாட்டல் அதோட என்ன
விடுவிக்கும் விடுவிக்கும் சக்தி. விடுவிக்கும்னா என்ன? விடுவிக்கும்னா என்னன்னு சொல்லுங்க. சரியா? அந்த அதுவா வேலை செஞ்சா என்ன சக்தியை விடுவிக்கும். அந்த குளோரினுக்கு தான் விடுவிக்கிற சக்தி என்ன ஆக கூடு. அதே மாதிரி இலத்திர நாட்டலும் என்ன குளோரின் தான் அலைஞ்சு திரியிறாள், அதுதான் அலைஞ்சு திரிகிறது கூட. விலகினா அப்ப இங்க கேள்வி என்ன சொல்லிக்கிறாங்க? புளோரின்ற இலத்திர நாட்டல் சக்தியை விட கார்பனுக்கு குறைவாம். ஆகவே 3வது கூற்று வந்து என்ன சரி. 4வது கூற்றுக்கு வந்தோம்னா என்ன? கற்ற என்ற ஏற்றம் அதிகரிக்கிறதோட இப்படி பாருங்க, கற்ற என்ற ஏற்றம் அதிகரிக்கிறதோட மேல பின்னத்துல இப்ப இதுக்கு தானே முனைவாக்கும் பலுன்னு சொல்றேன். அப்ப கற்ற என்ற ஏற்றம் கூடினா கூடுமல்ல. அதே மாதிரி பாருங்க, அதிகரிக்கும் அதே வேளை கற்ற என்ற பருமன் அதிகரிக்க கற்ற என்ற பருமன் அதிகரிச்சு இந்த பின்னம் என்ன செய்யும்? சிறிசா இருந்தாலும் இந்த பின்னத்துக்கு தான் பேர் என்ன? முனைவாக்கும் பலு. அதைத்தானே சொல்லிக்கிறாங்க. கற்ற என்ற ஏற்றம் அதிகரிக்கிறதோடையும் முனைவாக்கும் பலு அதிகரிக்குமாம். அதே வேளை கற்ற என்ற பருமன் அதிகரிக்கக்குள்ள குறையுமா. 4வது சரி. 5வதுக்கு வந்து என்ன? சோடியம், லித்தியம், நியோன் மற்றும் ஆர்கன் ஆகிய அணுக்களின் பருமனில் அதிகூடிய வித்தியாசத்தை கொண்டவை சோடியம், நியோன். இதைத்தான் நான் சொன்னேன் பாருங்க. பருமன் நாரே தானே ஃபுல்லா கேட்டிக்கிறது யாருக்கு? நடுநிலை செட்டுக்கா இல்லையா? அப்ப நடுநிலை செட்டுன்னு சொன்னா நான் உங்களுக்கு என்னது நடுநிலை செட்டுக்கு ஓடர் ஒன்று தந்தேன். நான் என்ன சின்னதா எழுதுவேன். என்ன 1வது கேள்வியிலே பெருசா எழுதிப்பேன் அந்த இடத்துல. அப்ப இந்த கேள்விக்கு தேவைன்றதால இதுல நான் என்ன செய்ய சொன்னேன்? லித்தியத்தை வெட்டிட்டு மெக்னீசியத்தையும் அலுமினியத்துக்கு நடுவில் போடுங்க. பெர்லியத்தை வெட்டிட்டு சிலிக்கனுக்கும் பொஸ்பரஸுக்கு நடுவில் போடுங்க. எங்களுக்கு இங்க தந்திக்கிறாக்கள் யார் யாருன்னு சொல்லுங்க. சோடியம் தரப்பட்டிக்கிற, அடுத்தது யார தரப்பட்டிக்கிற? லித்தியம் தரப்பட்டிக்கிற. பாருங்க, மெயினான ஆளோட தந்திக்கிற குழப்பற ஆளு நியோனை தந்திக்கிற. அதே மாதிரி யார தந்திக்கிற? ஆகனை தந்திக்கிற. கேள்வி என்ன? ஆக கூடின பருமன் வித்தியாசத்தை காட்டுறேன்டா. ஆக குறைஞ்ச ஆளுக்கும் ஆக கூடின ஆளுக்கும் இடையில தானே, சின்ன ஆளுக்கும் பெரிய ஆளுக்கும் இடையில தானே வித்தியாசம் கூட வைக்கும். அப்ப நாங்க படிச்சுக்கிறோம் எப்படி ஓடருவாரு? இப்படியே அதிகரிச்சு கொண்டு போகும். அப்ப இப்படியே அதிகரிச்சு கொண்டு போறேன்ட கொள்ளு, இப்படியே அதிகரிச்சுட்டு போறேன்ட கொள்ளு செல்லுங்க பாப்போம். இப்படியே லிஸ்ட்ல வரக்கொள்ளே முன்னுக்கே அம்புட்டால் நியோன். அப்ப இவர் தான் ஆக குறைஞ்சால். அப்படியே லாஸ்ட்டுக்கு அம்புட்டால் யாரு? சோடியம். அப்ப இவர் தான் ஆக கூடினார். அப்ப நியோனுக்கும் சோடியத்துக்கும் தான் வித்தியாசம் கூட வைக்கும். ஆகவே இது பொருத்தமான ஆன்சர். சரி, 5வது ஆன்சர் சரி. பொருத்தமான ஆன்சர் ஆல்ரெடி வந்துட்டு 2வது. ஆகவே 8ஆம் கேள்விக்கு ஆன்சர் என்ன? 2வது. கிளியர் என்னன்றது? உச்சி சென்சோரி 2 டிப் எழுதி பட்டிக்குது. என்ன இது வராத இத இப்படி வரும். இவ்வளவு தான். இதுக்கு பிறகு மெக்னீசியம் வரும். இதுல எங்களுக்கு தெரியும் என்ன, இவங்க 3 பேரும் தான் வந்து சக்தியை உறிஞ்சிறார்கள். அப்படின்னா என்ன? அந்த வானம் சொல்லக்கூடிய மீதி நாங்க சக்தியை கொடுக்குறாங்க. மீதி அவ்வளவு பேர் மேலும் சொல்லுவாங்க. ரைட். 9வது கேள்விக்கு வாங்கோ. அது எப்படி எக்ஸ்ட்ரா ஒன்று வந்தேன்டா, நாளைக்கு ஒரு பாட்டு வச்சுக்கிறேன். அந்த பாட்டு படிச்சுட்டு போகல அந்த இடத்துக்கு இந்த என்ன நோண்டு செல்லிவாரு நோண்டு வரக்குள்ள எனக்கு தெரியாம சில டைமுக்கு ஓண்டு போட்டு பட்டுருப்பேன். இந்த பாட்டோல வந்து என்னத்தடா கேட்கல, அது வந்து பப்ளிக்ல செல்லலாம். அதான் விஷயம். அடுத்தது பாருங்கோ, 9வது கேள்வி. நீங்களும் வீடியோ பார்த்துட்டு இருக்கிறீங்க. 10வது கேள்வி முடிய காட்டுமே. நானும் தான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். என் பசியில செஞ்சுட்டு இருக்கிறேன் இந்த முடிச்சு தின்றதுக்கு. 9வது கேள்வியை பாருங்க. பரிமாறப்படுற இலத்திரங்கள் சம்பந்தமான கேள்வி ஒன்று. இப்ப செலாக்களுக்கு இந்த பரிமாறப்படுற இலத்திரங்கள் என்ன அப்படின்னு சொல்லி என்ன சரியா ஒரு ஐடியா ஒன்று இல்லை. விளங்கினா நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. நான் ஒரு உதாரணம் முடிச்சு சொல்றேன் பாருங்க. இப்ப நீங்க பரிச்சயமான ஒரு தாக்கம் என்னன்ற உங்களுக்கு MnO4- Fe2+ அமில ஊடக முன்னிலையில என்னவாக ஒட்சியேற்றும் சொல்லுவாங்க? Fe3+ ஆக என்ன செய்யும்? ஒட்சியேற்றும். அந்த டைம்ல MnO4- Mn2+ தாழ்த்தப்பட்டு சமப்படுத்த நீரை போடுவோம். ரைட். இதுல சமப்படுத்தலைன்னா நீங்க பழைய யூனிட் 3ல படிச்ச ஒரு இடத்துக்கு வந்து நான் சொல்லி காட்டேன். ஏண்டா இப்ப செலாக்கள் வந்து பரிமாறப்பட்ட இலத்திரங்கள் எண்ணிக்கை என்னன்னு கேட்டா எப்படி செல்றேன்டா, மெங்கன் ரொக்சியேட்ட நீங்கள் என்ன +7 தானே.
இங்கால என்ன +2 தானே. +7ல இருந்து +2க்கு எத்தனை எழுத்துன்னு சொல்லுங்க. 5 எழுத்து. எஃபிட ஒக்சியேட்டர் என்னது +2 தானே. இங்கால என்னது +3 தானே. அப்ப +2ல இருந்து +3க்கு எத்தனை எழுத்துறன் ஒரு எழுத்துறன். இவர் ஒன்றை இழக்கிறார் என் ஒக்சியேற்றப்படக்கொள்ள இவர் தாழ்த்தப்பட்டு 5 என்னது ஏற்று தாழ்த்தப்படுறார். மொத்தம் எத்தனை 5 1 6 இலத்திரன் தான் பரிமாறப்படுறு அப்படின்னு நினைக்கிறாங்க. இது பிள்ளை. ஏண்டா ஒரு ஒட்சியேற்றல் தாழ்த்தல் தாக்கம் எப்படி நடக்குறேன்டா ஒரு ஆள் என்ன செய்யறேன்னு சொல்லுங்க பாக்க. இலத்திரன் என்ன செய்யறேன் இழக்குற இல்லைங்கண்ணா. ஒரு ஆள் இழக்குற இலத்திரனைத்தான் அடுத்தாலே ஏற்குற. அப்ப நீங்க எப்படி செல்லுவோங்க லொஜிக் கொண்டு இல்லாம பாருங்க ஆகும். இவர் ஒன்றை இலக்க போல இவர் எப்படி 5 ஏற்குரு விலங்கின என்னன்றது. இவர் 5 இருந்தா தான் அடுத்தாள். இப்ப இது என்னத்த ஒரு நடுவுல ஒரு தட்டொண்டை வச்சு என்ன இவர் 5 ஆப்பிள வச்சு அடுத்த ஆளுக்கு கை மாத்துறாருண்டா அவர் வாங்குறது 5 ஆப்பிள் தான் விலங்கின. நடுவுல என்ன புளூரா 4-5 ஆப்பிள் அப்படி இல்லை. அப்ப ஒரு ஆள் இழக்கிறது தான் அடுத்தாள் வாங்குறதா. அப்ப நான் சொல்றேன் என்னன்னு சொன்னா இப்ப இதுல அரை தாக்கத்துக்கு வந்து விலங்கு அரை தாக்கத்துக்கெல்லாம் போத்தேவையில்லை உங்களுக்கு விளங்கப்படுத்துறேன். நல்லா என்ன MnO4 மைனஸ் என்ன தாழ்த்தல் தாக்கத்தை எடுத்தவங்கண்டா இப்படி தாழ்த்தல் அரை தாக்கத்தை எடுத்தவங்கண்டா MnO4 மைனஸ் என்னவாக மாறும் Mn2 பிளஸ். தாழ்த்தப்பட்டா என்ன இலத்திரனை ஏற்கிறல்ல. இலத்திரனை ஏற்கிற நீங்க எந்த பக்கத்துக்கு மார்க் பண்ணுவோம் இங்கல பக்கத்துக்கு. அப்ப +7ல இருந்து +2க்கு போறதுக்கு என்ன 5 இலத்திரன். இப்ப நீங்கள 2 பிளஸ் ஈகிரு 5 மைனஸ் 1 மைனஸ் 6 மைனஸ் 6 மைனஸை தாண்டி 2 பிளஸ் வரண்டா என்ன 8H பிளஸ் 4H2O. ரைட் இது ஒன்னா சமன்பாடுன்னு வைக்கிறேன். அதே மாதிரி ஒட்சியேற்றல் அரை தாக்கத்துக்கு வந்துடும்டா என்ன Fe2 பிளஸ் என்னவா ஒட்சியேற்றப்படும் Fe3 பிளஸ். ஒட்சியேற்றம் எப்படி நடக்குது இலத்திரனை இழந்து எங்களை மார்க் பண்ணுவோம் இங்கே மார்க் பண்ணுவோம். 2 பிளஸ்ல இருந்து 3 பிளஸுக்கு ஒரு இலத்திரன். இது 2வது சமன்பாடு. இப்ப நான் சொல்றேன் இந்த 1 2 நீங்க வச்சு கொண்டு இந்த முழு சமன்பாடு உருவாக்கணும் தானே. உருவாக்கக்குள்ள நீங்க என்ன வேலை பார்ப்போம்னு சொல்லுங்க பாக்க. இந்த இலத்திரன் இல்லாமக்குவோங்க இந்த 5ஐயும் இந்த 1 இல்லாமக்க நீங்க செய்யற வேற என்ன சொல்லுங்க பாக்க. இந்த இலத்திரன் ஒரு பொது நம்பருக்கு கொண்டு வருவது தானே. இங்க ஏற்கனவே 5 இதை நீங்க எத்தனைக்கு கொண்டு வருவோங்க 5க்கு தான் கொண்டு வருவோங்க இல்லைங்கண்ணா. அந்த பொது நம்பர் தான் என்னண்டா பரிமாறப்படுற இலத்திரன் இன்னைக்கு. இப்ப பாருங்க பார்ப்போம். இவர் 5 இலக்க இவர் 5 ஏற்பார். அதுக்கேற்ற மாதிரி என்ன இப்ப அது எப்படி இங்க 5 வரக்குள்ள உண்டு வந்து இவரை நீங்க அப்படி செல்லுவோம்டா இது 5 டிப்பு இலக்கு அவ்வளவுதான். 3 வித்தியாசப்படலாம் விலங்கின என்னன்றது. அப்ப இது எப்படி இப்படி எழுதியா நான் கண்டுபிடிக்கணுமாட்டா அப்படி தேவையில்லை. லேசா கண்டுபிடிக்கலாம். நான் எழுதிக்கிறேன் பாருங்க. 7ல இருந்து 2க்கு 5 அல்ல 2ல இருந்து 3க்கு என்ன உண்டல்ல 1க்கும் 5க்கும் போமாசி என்ன 5 அவ்வளவுதான் விஷயம். சேம் கைண்ட் ஆஃப் கேள்விதான் என்னன்னு சொன்னா இங்க தந்திக்கிறது என்ன ஒரு தேவதார உலோக பெக்டிகல் NO2 மைனஸ் இனங்காண்ட 2 அலுமினியம் என்ன NaNO2 பிளஸ் என்ன NaOH பிளஸ் H2O என்ன 2 NaAlO2 பிளஸ் NH3. எப்படி கண்டுபிடிக்கிறது மோலாவது ஒட்சியேற்றப்பட்ட தாழ்த்தப்படுற ஆளை கண்டுபிடிங்க. அலுமினியம் NO2 மைனஸ் NO2 மைனஸ்ல நைட்ரஜன் ஒட்சியேட் என்ன +3 அது என்னத்தையா மாறு NH3 மாறுமா இல்லையா. என்ன தேவதாரு உலோகம் உங்களுக்கு தெரியுமா. தேவதாரு உலோகமோ தேவதா உலோகமோ எப்படி படிச்சுக்கிறோ தெரியா. நீங்க அதுக்கேற்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. +3 இங்க நைட்ரஜன் என்ன -3 +3ல இருந்து -3க்கு எத்தனை இலத்திரன் 6 இலத்திரன். அலுமினியம் எதில் இருக்கிற 0த்துல இருக்கிற. இங்க அலுமினியம் எதில் இருக்கிற AlO2 மைனஸ்ல +3ல இருக்கிற. 0த்துல இருந்து +3க்கு எத்தனை இலத்திரன் 3 இலத்திரன். செல்லுங்க ஆகும் 3க்கும் 6க்கும் பொது நம்பர் என்ன 6. அவ்வளவுதான் விடு இல்லைங்களா. அப்ப 6 இலத்திரன் தான் என்ன பரிமாறப்படுற இலத்திரங்களோட எண்ணிக்கை. ஆகவே 9வதுக்கு ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க. 5வது ஆன்சர் கிளியர் என்னன்றது. ரைட் ஒரு மாதிரியா 10வது கேள்விக்கு வந்துட்டு சரியா. ரைட் 10வது கேள்விக்கு வாங்கோ. ரைட் 10வது கேள்விக்கு வாங்கோ. என்ன சொல்லிக்கிறாங்கன்னு பாருங்க. பூச்சிய வரிசை தாக்கம் பற்றிய தவறான கூற்று எது. ரைட் ஒரு தாக்கத்தை பத்தி சொல்றாங்க. அது எப்படியாமடா பூச்சிய வரிசை. உதாரணத்துக்கு நான் எடுத்துக்கொள்றேன். ஏன்றது பியா மாறுற ஒரு தாக்கம் வச்சுக்கொள்ளுவேன். இந்த தாக்கத்துல தாக்க வீதம் 6ன்னு வச்சுக்கொள்ளுவேன் இல்லைங்களா. நீங்க தாக்க வீதத்துக்கான கோவை எப்படி எழுதிப்போங்க 6 தாக்க வீதம் 6 கேன்னு வச்சுக்கொள்ளும். அப்படி இல்லைன்னா எப்படி எழுதிப்போங்க R = K × ஏட வரிசைன்றது என்ன ஏதோ ஒரு அடுக்கு போட்டிப்போங்க. அப்ப பூச்சியம்ன்றதால என்ன வரிசை பூச்சியம் போட்டிப்போங்க. அப்ப நான் ரைட் இது சும்மா ஒரு தலைக்குள்ள சும்மா ஒரு ஐடியாக்கு கேட்டு
இப்ப முதலாவது கூற்றுக்கு வந்தோம்னு சொன்னா என்ன சொல்லிக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. முதலாவது கூற்று தாக்க வீதமானது தாக்க வீத மாறிலிக்கு சமன். 2017 இப்படி ஒரு எம்சிக்கு ஒண்டி கே நோட்டுன்னு சொல்லி தாக்க வீத மாறிலியை சொல்லிட்டு அவரோட வருஷ பூச்சியம் சொல்லிப்பாங்க. அப்ப எந்த கூட்டினா திருப்பி எந்த தாக்க வீதம் கேட்டிப்பாங்க. கே நோட் தான் விட அவர் விலகினன்றது. அப்ப இப்ப இப்படிதானே வரிச பூச்சியம்ண்டா எந்த செறிவு பெருமானம் இருந்தாலும் இந்த விட என்ன வைக்கும்னு சொல்லுவாங்க, ஒண்டா வல்லையே. அப்ப இதை இல்லாமா கூட்டல் உண்டா, இப்படி இதை இல்லாமா கூட்டல் உண்டா, ஆறு சமன் லாஸ்ட்டுக்கு என்னன்னு வந்து நிற்கும், கேண்டு தானே வந்து நிற்கும். ஆகவே ஒன்னாவது கூற்று என்னன்னு சொல்லுவாங்க. சரி, இப்ப ரெண்டாவது கூற்றுக்கு வாங்க. ரெண்டாவது கூற்றுக்கு வந்துள்ளா தாக்க வீதமானது தாக்கியின் செறிவை சாராதது. சரிதானே. ஏண்டா இப்ப நீங்க ஈன ஒரு ஆள்ட செறிவை போட்டி போங்க. வரிசைன்றது என்ன, அவரு சார்பான வரிசைன்றது பரிசோதனை ரீதியாக துணியப்படுற ஒரு அனுபவ மாறிலி. அது என்ன பரிசோதனை ரீதியா துணியப்படுற அனுபவ மாறிலி. இப்ப இங்கே பொறுத்த வரைக்கும் ஏன்ற ஒரு தாக்கி தானே நான் எக்ஸ்ட்ரா இன்னொரு தாக்கி எட் பண்ணி கொள்றேனே, பி ஒரு ஆள் எட் பண்ணி கொள்றேன். அப்ப என்ன இன்னைக்கு பியும் வருந்தானே. அப்ப எப்படி நாங்க அந்த பரிசோதனை ரீதியாக துணியப்படுற அனுபவ மாறிலின்னு சொல்றேன். இவர செறிவை மாத்தாம வச்சுக்கொண்டு இவருடைய செறிவை மாத்தி மாத்தி குறிப்பிட்ட ஒரு வெப்பநிலையில ஆரம்ப தாக்கு வீதத்தை அளப்போம். மாறி இவருடைய செறிவை மாத்தாம வச்சுக்கொண்டு இவருடைய செறிவை மாத்தி மாத்தி இவருடைய ஆரம்ப தாக்கு வீதத்தை அளப்போம். அளந்து என்ன செய்வோங்க, அந்த சமன்பாடால ஒன்றால பிரிப்போம்ல, இல்லையா பிரிச்சு எக்ஸ்ட்ரா கண்டுபிடிப்போம். அதுதான் பரிசோதனை சொல்றேன் இல்லைங்கன்னா. அப்படி பரிசோதனை ரீதியா கண்டுபிடிச்ச நம்பருக்கு பேர் தான் அந்த அடுக்குக்கு பேர். அடுக்கு எதை காட்டித்தாரு, இவர செறிவால எவ்வளவு இம்பாக்ட் தாக்க வீதத்துல. இவர் ஒரு மடங்கால மாத்தினா ஒரு மடங்கால மாறுறா, இவர் ஒரு மடங்கால மாத்தக்கோள் இவர் வர்க்கத்தால மாறுறா அப்படின்னு அந்த இம்பாக்ட காட்டித்தார அந்த நம்பர் தானே. வர்க்கம் வந்தா வர்க்கத்தால மாறும், கணம் வந்தா கணத்தால மாறும், அப்படித்தானே. அதைதான் வரிசைன்னு சொல்றாங்க. அப்ப அந்த வரிசை பூச்சியம் உண்டா என்ன பெருமானத்தை போட்டாலும் எந்த ஒன்றுடையும் பூச்சியம் எடுக்கு, பூச்சியம் எடுக்கு ஒன்று 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 தானே வரும் விளங்கினா. அப்ப ஆறு சமன் திருப்பி கே கே கேன்னு வரும் விளங்கினா. அப்ப என்ன அவர செறிவுல தாக்க வீதம் தங்கிக்கிறா இல்ல. ஆகவே அது என்ன சரி கிளியர். மூணாவது நேரத்துடன் தாக்கியின் செறிவு மாறலை குறிக்கும் வரைஃபின் படித்திறன் மறையாக உள்ள நேர்கோடு. வரைஃபை பத்தி கதைக்கிறாங்க. ரைட். மூணாவது என்ன வரைஃபை பத்தி கதைக்கிறாங்க பாருங்க. ரைட். வரைஃப்னு சொல்லக்கொள்ள எங்களுக்கு கைனடிக்ஸ்ல மொத்தம் 3 டைப் ஆஃப் வரைஃப் இருக்குது. கைனடிக்ஸ்ல என்ன இது மூணுக்கும் நிறுவலிக்குது. சரியா, நான் இந்த நிறுவல் எல்லாம் தரல. சரியா, வரைஃபை மட்டும் வரைகிறேன். எங்களுக்கு கைனடிக்ஸ்ல மொத்தம் 3 வரைஃபு. ஒன்று என்னன்னு சொல்லுங்க வாங்க, செறிவு நேர வரைஃபு. அப்ப நான் இங்க என்ன தாக்கம் வந்து என்னத்துன்னு சொல்லுங்க பாப்போம், ஏபியா மாறுறதானே. அப்ப நான் செறிவுன்னு சொல்லி ஏட செறிவு மார்க் பண்றேன். ஏன்னா ஒவ்வொரு தாக்கிக்கும் தனித்தனியா தான் வரைஃபு வரைகிறேன். கவனமே, செறிவு நேர வரைவு. இன்னொன்னு என்ன, தாக்கத்திட தாக்க வீதம் எதிர் செறிவு வரைவு. நான் இங்கே தாக்கி ஏன்றதால ஏ மார்க் பண்ணிக்கிறேன், நீங்க கொமனா மார்க் பண்றதா சி போடுவோம் ஏ. அடுத்தது என்ன, தாக்க வீதத்திட லொக் பெருமானம் எதிர் செறிவுட என்ன லொக் பெருமானம். இந்த வரைவுகள் எப்படி வரும்னு சொல்லுங்க. பூஜ்ஜியம் வரிசை இப்படி வரும், ஒன்று இப்படி வரும், இன்னொன்று இப்படி வரும். 0 1 2. அதாவது வந்து என்ன, ஆர் சமன் கே இன்டு ஏட எக்ஸா மடக்குன்னு என்ன மடக்குன்னு வச்சுக்கொள்ளுமே. என்ற விட பூஜ்ஜியம்டா வரிசை பூஜ்ஜியம்டா ஏ சார்பான இது வரைவு செறிவு நேரம் ஒன்றுண்டா இது, ரெண்டுண்டா இது. சரியா, அதே மாதிரி என்னத்த தாக்க வீதம் இப்படி வரும், இப்படி ஒன்று இப்படி ஒன்று இப்படி ஒன்று. 0 இது ஒன்று இது என்ன 2. அதே மாதிரி இப்ப இதெல்லாமே என்ன சின்ன கேஸ். நீங்க சொல்லுங்க ஆகும் 0 போட்டா என்ன நடக்கும். இவர செறிவு என்னத்தை மாறினாலும் தாக்க வீதம் என்ன செய்யப்படா மாறப்படா. இந்த அச்சு எதை காட்டி தரும், செறிவு மாறத்தை. செறிவு எவ்வளவு மாறினாலும் தாக்க வீதம் மாறப்படாண்டா. எக்ஸ் அச்சுக்கு சமாதானமா தானே கோடு வரும். இது கொண்ட போடுங்க பாப்போம். என் எக்ஸ் ஆளூர் என்னத்து இது, y ஆளூர் இது, y சமன் என்னன்னு வரும் mx வரும். அதான் இது y சமன் mx வர்க்கம் வரும். பரவலை என்ன நீங்க உலகில படிக்கிறே இப்படி அது அறத்துண்டு என்ன செறிவுக்கு மைனஸ் பெருமானம் இல்லையா இல்ல விளங்கினா. ரைட். அடுத்த விஷயம், இதுல லொக் பெருமானம் இப்படி வரும், எனக்கு லொக் ஆர் என்று வரும், சாரி லொக் கே என்று வரும். இப்படி ஒன்று இப்படி ஒன்று வரும். 0 1 2. நிறுவல் எல்லாம் நான் எழுதல, நார்மலா சொல்லிக்கிறேன். இப்ப இங்க கதைக்கிறது என்னத்தைய, மூணாவது கேள்வியில நேரத்துடன் தாக்கியின் செறிவு மாறலை குறிக்கும் வரைஃபு. நேரத்தோட செறிவு மாறத்தை குறிக்கிற வரைஃபு என்ன மறையாக உள்ள நேர்கோடம். சரிதானே. படித்திறன் இப்படின்னா என்ன பிளஸ், இப்படின்னா கூட என்ன மைனஸ் தானே. ஆகவே மறை. அது சரிதானே. தாக்கி நேரத்தோட அழிவடையும் அல்ல, அழிவடைஞ்சா என்னத்து குறையும் தானே. சரி, அப்ப என்னத்த மறையாக உள்ள நேர்கோடு. ஆகவே மூணாவதும் சரி. இதுலயும் பாருங்க, இதுல பாக்கலும் பாருங்க, ஒரு ஆளோட வரிசை பூச்சியம் உண்டா, ஒரு என்ன குறிப்பிட்ட ஒரு தாக்கிட வரிசை பூச்சியம் உண்டா அவர் என்ன செய்யறாரு இல்ல தாக்க வீதத்துல எந்த பாதிப்பையும் ஏற்படுத்துறாரு இல்ல, சமாந்தரமான நேர்கூட. அந்த மூலாவது கேள்விக்கு இதுல இருந்து விளக்கம் எடுக்கலாம். கிளியரா.
4வது கூற்று போவாங்கோ. என்ன சொல்றாங்கடா, தாக்கத்தின் அரைவாழ்வு காலம் தாக்கியின் ஆரம்ப செறிவில் தங்கி இருக்கும். கட்டாயம் ஞாபகம் வச்சுக்கணும் நீங்க. இப்ப அரைவாழ்வு காலம் இப்படி T12. அரைவாழ்வு காலம்ன்றது என்ன? இதுவும் ஒரு தாக்கிக்கு தான் கதைக்குது. ஏண்டா செறிவு அரைவாசியாக எடுக்கிற நேரத்துக்கு பேர் தானே அரைவாழ்வு காலம். அப்ப செறிவு அரைவாசி ஆகுறா, விளைவுட செறிவு அரைவாசி ஆகுமா? விளைவு நேரத்தோட உருவாகும் அல்ல, தாக்கி தானே நேரத்தோட அழியிறாளுக்கு தானே செறிவு அரைவாசாகி போய். அப்ப ஒரு குறிப்பிட்ட தாக்கிக்கு தான் கதைக்குது. தாக்கத்துக்கு அரைவாழ்வு காலம் ஒன்று இல்லடா, செறிவு தாக்கிக்கு தான் நீக்குது விளங்கினா. ஒன்றுக்கு மேற்பட்ட தாக்கிக்கிறேன்னா ஒவ்வொரு தாக்கிக்கும் ஒவ்வொரு அரைவாழ்வு காலம் நீக்கணும், எங்களுக்கு தெரியா விளங்கினா. அப்ப அரைவாழ்வு காலம் எப்படி வாரு? இப்ப இது என்ன, வரிசை வந்து பூச்சிய வரிசை அழிக்கலாம், 1 அழிக்கலாம், 2 அழிக்கலாம். நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இப்ப இங்க என்ன தாக்கி ஏன்னு எடுத்துக்கிறேன் நான், ஏட ஆரம்ப செறிவு ஏ நோட் ஒன்று எடுக்கிறேன். பூச்சியம் வரிசை தாக்கத்துக்கு அரைவாழ்வு காலத்துக்கு சமன்பாடு எப்படி வரும்னா ஏ நோட்டிங்கில் 2k, அதாவது என்ன, ஏட ஆரம்ப செறிவிங்கில் 2kன்றது என்ன, தாக்க வீதம் 6. முதலாம் வரிசைக்கு என்ன வரும், 0.693 k என்று வரும். நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அதே மாதிரி 2ஆம் வரிசைக்கு என்ன வரும், 1 ஏ நோட் கேன்னு வரும். இதுல எனக்கு என்ன தெரியணும்டா, இப்ப இதெல்லாம் நீங்க சில நேரம் படிச்சிடலாமே கேள்வி. இதெல்லாம் எங்கட என்ன, எங்களுக்கு தேவை கட்டாயம் உங்களுக்கு ரிசோர்ஸ்ல கொடுத்திக்கிற சமன்பாடு இதுதான். என்ன இது மட்டும், அதாவது முதலாம் வரிசையிட ஒரு தாக்கிட வரிசை 1 இருந்தா கட்டாயம் T12க்குரிய கோவை இது அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். இதுல நிறுவலும் மீக்கிறடா விளங்கினா. 2015 ஸ்ட்ரக்சர் இருக்கிறதானே, 2015 3வது ஸ்ட்ரக்சர். இந்த நிறுவலை அழகா சுத்தி வளர்த்து கணக்கா கேட்டிப்பான். 2015 ஸ்ட்ரக்சர் உனக்கு ஃபுல்லா ஸ்கீமை பார்க்காம விடுடி கேள்வி வைக்கிறேன்டா, நீ கைனடிக்ஸ்ல நல்ல நாலேஜ் ஒன்று அர்த்தம் விளங்கினா. இதெல்லாம் வந்து நான் சும்மா தாரேன், சரியா, உண்மையானதான் தாரேன், பொய்ய தரல. ஆனா இது உங்களுக்கு தேவையில்லை. இது எதுக்கு தாரேன்னுடா, இதுல விளங்குறவங்களுக்கு ஆரம்ப செறிவுல தங்கிக்குது, ஆரம்ப செறிவுல தங்கிக்குது 2ஆம் வரிசை பூச்சியத்துக்கெல்லாம். இன்னும் ஒரு படி மேல போறேன்டா, இது ஆரம்ப செறிவுல தங்கி இல்ல, இது ஆரம்ப செறிவுல தங்கிக்குது. இவர் ஆரம்ப செறிவுல தங்கில்லன்றதால இப்ப நேரத்தோட தாக்கம் நடக்க கொள்ள செறிவு குறையும் அல்ல தாக்கிடு. இங்கதான் செறிவே தங்கி இல்லையே. அப்ப என்னத்தான் செறிவு குறைஞ்சாலும் T12 என்ன செய்யா மாறா. அப்ப நீங்க படிப்போங்களே கல்குலேஷன் கேள்வி ஒன்று வாரண்டா T12 ரிலேட்டடா, நல்லா புத்திய வச்சுக்கோ. அது முதலாம் வரிசைக்கு தான் வரும். ஏன்னா முதலாம் வரிசைக்கு தான் எத்தனை அரைவாழ்வு காலம் போனாலும் அத்தனை அரைவாழ்வு காலமும் சமனாய்க்கு. அப்பதான் மொத்த டைம். இப்ப செல்லுவாங்க உதாரணத்துக்கு, ஒரு ஆட்டு செறிவு 10 மூல் DM -3 இருந்து என்ன 2.5 மூல் DM -3 போறதுக்கு 100 செகண்ட் 150 செகண்ட் எடுத்துச்சின்னு செல்லுவான். அப்ப அந்த டைமை கண்டுபிடிங்க அரைவாழ்வு காலத்தண்டா. நீ அந்த பிரிச்சு சரியா கண்டுபிடிக்க போற அப்படின்னு சொன்னா என்ன, யாருக்கு பிரிச்சு சமனா பிரிச்சு கொடுக்கலும், சமனாய்க்கிற ஆக்களுக்கு தானே மொத்தத்தை இத்தினு சொல்லி பிரிச்சு கொடுக்கலும். சமன் இல்லாட்டி பிரிச்சு கொடுக்க ஏழதால் விளங்கினா. கூட்டிட்டு வாரது சமன் செல்லலாம், பிரிக்கிறது சமன் செல்ல போகும் விளங்கினா. என்னன்றது நான் இப்ப செல்ற இதைத்தான்டாவப்பா. இப்ப 10 வையே 5 மேல 5க்கு ஒரு T12 ஏத்திக்கும், அதை நான் T1 எடுக்கிறேன் வையே. 5ல இருந்து 2.5க்கு இன்னொரு T12 ஏத்திக்கும், அதுவும் T1 தான் நீக்கும். இது யாருக்கு மட்டும் நீக்கும், முதலாம் வரிசைக்கு மட்டும்தான் நீக்கும் விளங்கினா. ஆனா இதே வந்து பூச்சியம் வரிசை எடுத்தா எப்படிக்கும்னு சொல்லுவாங்க, இதை T1 இதை T2 எடுத்து வைப்போமே. முதலாம் வரிசை எடுத்தா T1 T2 சமனாய்க்கும், ஏன்னா ஆரம்ப செறிவுல தங்கி. ஆனா பூச்சியம் வரிசை எடுத்து வையே போக செறிவு குறைஞ்சிட்டால போறோம். செறிவு குறைஞ்சா T12 என்ன செய்யும், குறையும். அப்ப அங்க T1 விட T2 எப்படி ஆயிக்கும், சிரிஸ் ஆயிக்கும். அப்ப உனக்கு சமனா பிரிக்கலுமா, ஈனைக்கு போறதுக்கு எடுத்த மொத்த டைம் 100 செகண்டா, ஒரு டைம் 50 செகண்ட் குடிக்கலுமா, ஏலா. இங்க போறேன்னு வையே செறிவு குறைஞ்சா T12 என்ன செய்யும், கூடும். அப்ப இங்க எப்படி ஆகும், T1 விட T2 எப்படி ஆகும், பெரிசாகும் விளங்கின. என்னன்றது எப்படியோ ஆரம்ப செறிவுல வந்து என்ன சொல்லிக்கிறாங்க, தாக்கத்தின் அரைவாழ்வு காலம் தாக்கின் ஆரம்ப செறிவில் தங்கி இருக்கும். ஒன்று சமன்பாடை வச்சு ஞாபகம் போய் பூச்சியம் வரிசைக்கு தான் கேள்வி வைத்திருக்கிற, அதை மறந்துடுவாங்க விளங்கினா. இல்லைன்னு சொன்னா இந்த சும்மா சரி பாடமாக்கி வச்சுக்கோ. பூச்சியத்துக்கும் 2க்கும் T12 ஆரம்ப செறிவுல தங்கி 1க்கு தங்கிக்க. ரைட். ஆகவே இது பொருத்தமான ஆன்சர், தவறானது 5வது ஆன்சர். ஏன்னா மத்த எல்லாம் சரின்னு முடிவு எடுத்துட்டோம் அல்ல. ஆகவே 5வது என்ன தேய்க்க போற, பிழை ஆகிக்க போற, அதையும் பார்த்துருவோம். 5வது என்ன சொல்லிக்கிறாங்க, தாக்க வீதமானது தாக்கியின் செறிவை சார்ந்து இருக்கும். இப்ப நீ முதலாவது ஆன்சர்லயே என்ன, சாரி 2வது ஆன்சர்லயே தாக்க வீதமானது தாக்கியின் செறிவை சாராததுன்னு எடுத்துட்டியா இல்ல. அப்ப திருப்பி சாருமன்றது என்ன, பிழை தானே. என்ன பூச்சியம்ண்டா என்ன பெருமானம் வந்தாலும் அது பூச்சியம் என்ற கொள்ள 1க்கு தான் சமன், R7K தான் திருப்பி வரும் விளங்கினா. இப்ப இங்க 2 தாக்கிக்கு 2 இருக்குமே, P ஒரு முந்தி சொன்ன மாதிரி இவருக்கு ஒரு பெருமானம் ஈக்குது. ஆனா P பூச்சியம்டா யாரு பூச்சியமோ அவரு இப்படியும் பாதிப்பு ஏற்பட மாட்டார், ஏன்னா அவர் உண்டா வர போரும். இப்ப விடத்தினா வர போரும் 5வது.
ரைட், ஐனையோட 10 கேள்வி என்ன செய்து முடியுது. சரியா? திருப்பியும் இப்பயே தான் செய்ய போறீங்க அடுத்த 10 கேள்வியையும் அது அடுத்த வீடியோட வரும். சரியா? ரைட், அப்போ இந்த வீடியோவை முடிச்சு கொள்ளும்.